ஹாய் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக கடைசியா போட்ட சீரிஸோடைய அந்த பேலன்ஸ் எபிசோடோட சேர்த்து கடைசியா போட்ட அந்த எபிசோடையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். கடைசியா போட்ட அந்த சீரிஸோடைய 3 எபிசோட பெருசா யாரும் பார்த்த மாதிரியும் தெரியல, யூடியூபும் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரியும் தெரியல. ஆனா வாட்ச் டியூரேஷன் நல்லாவே வந்திருக்கு. அதாவது அந்த வீடியோல என் மேல எந்த பிரச்சனையும் இல்ல, சீரிஸும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. ஒருவேளை ரெக்கமெண்டேஷன் யூடியூப் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒன்னா ஜாயின் பண்ணி ஒரே வீடியோவா போடுற மக்களே. வந்துட்டு உங்களுக்கு தனித்தனியா டைம் ஸ்டாம்பும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன் பை ஒன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியா 3 எபிசோட் பார்த்தவங்க 4வது எபிசோட்ல இருந்து பார்க்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க கட்டாயமா இந்த சீரிஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருங்கால கணவனுடைய ஊருக்கு போன ஹீரோயினுக்கு காத்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி, நினைச்சு கூட பார்க்க முடியாத ட்விஸ்ட், அதுதான் கதை. பொறுமையா உட்கார்ந்து முழுசா பாருங்க, உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப் இதையும் கொடுங்க. இந்த வாரம் உங்களுக்காக ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொண்டு வந்திருக்க மக்களே. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல ஒரிஜினல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட போட்டோ வாலெட் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு கீ செயின் உங்களுக்கு ஃபுல்லி ஃப்ரீயா கிடைக்க போகுது. 300 வர்த் உள்ள கீ செயின் உங்களுக்கு ஃபுல்லாவே ஃப்ரீயா கிடைக்க போகுது. வேணும் அப்படின்றவங்க லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான கல்யாணத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்னா மணப்பொண்ணு அங்க கல்யாணத்துக்கு உள்ளுக்குள்ள வரும்போது பொக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க போயிட்டு அந்த மணமகனை பாக்குறதுக்காக முகத்தை மூடிட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வலை மாதிரி போட்டு அதை எடுத்துட்டு முகத்தை பாக்குறாங்க. முகத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு சில விஷயம் அப்படியே பிளாஷ் ஆகுது. என்னன்னா பயங்கரமா இவங்க சண்டை போடுற மாதிரியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் மாறி மாறி ஒரு மாதிரி மோசமான பிளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. இப்ப நம்ம ஹீரோயின் கையில ரிங்க போட்டு விடுறாரு. ரிங்க போட்டு விடும் போது மறுபடியும் அந்த பிளாஷ் ஹீரோயினுக்கு வருது. என்னன்னா ஒரு வீடு, அந்த வீட்டுடைய அந்த இது முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு. அந்த ரத்தத்துக்கு மேல ஏதோ மிருகம் நடந்து போயிட்டு இருக்கு. அப்ப ஏதோ ஒரு லேடி பயங்கரமா கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது மக்களே. இந்த பிளாஷ் ஒரு மோசமான பிளாஷ் ஹீரோயினுக்கு வந்துட்டு போகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பையனுடைய பூர்வீக வீட்டுல தான் கல்யாணம் பண்ணும், இவனுடைய அம்மா அப்பா எல்லாருமே அந்த வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதுக்கு நம்ம ஹீரோயின் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்துல அந்த பையன் உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். பயங்கரமா ரொம்ப நேரமா டிரைவ் பண்றாங்க போல. ஒரு மாதிரி தூக்கம் கண்ணை சொக்குது. லைட்டா கண்ணை மூடிட்டாங்க. அந்த டைம்ல முன்னாடி ஒரு ஸ்கூல் வேன் வரும். ஜஸ்ட் மிஸ்ட் இந்த பொண்ணு டக்குன்னு கண்ணை முடிச்சு அந்த பையனும் கத்தனா, ஏமா பார்த்து வண்டி ஓட்டமா அப்படின்னு. ஒரு செகண்ட்ல இந்த பொண்ணு காரை திருப்பிட்டா மக்களே. நல்ல வேலை மோதல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு லைட்டா தூக்கம் வருது. ரொம்ப நேரமா டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் இல்லையா, நீ லைட்டா என்கிட்ட பேச்சு கொடு, கண்டிப்பா தூக்கம் போயிடும் அப்படின்னு. சரி பேசுறேன், உனக்கு கோல்டி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன கோல்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு கஸ்டர்ட் ஷாப்பு. ஆனா கஸ்டர்ட் மாதிரி இல்லாம ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அதுல நிறைய முட்டை கலந்துருப்பாங்க போல. இந்த கோல்டியவே ஒரு சீரியல் கில்லர் தான் நடத்திட்டு இருந்தான் அப்படின்னும் போது அப்படியான்னு கேட்கும்போது ஆமா, சீரியல் கில்லர் அப்படின்னா நிறைய பேரை கொலை பண்ணுவாங்க இல்லையா, அவனும் நிறைய பேரை கொலை பண்ணிருக்கான். அந்த கொலைகாரங்கிட்ட ஒரு பிரெக்னன்ட் லேடி மாட்டிக்கிட்டு அவங்க தப்பிச்சு வந்து ஒரு பாட்காஸ்ட் கூட பண்ணிருக்காங்க. நீ கேட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த பாட்காஸ்ட் பிளே பண்றாரு. இப்ப அந்த பிரெக்னன்ட் லேடி பேசுறாங்க. என்ன அவன் கார்ல வச்சு கடத்திட்டு போயிட்டான், கார்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கார்ல ஒரு பார்பி டாலுடைய ஷோவை பார்த்தேன். நம்ம பிரெக்னெண்டா இருக்கும், கண்டிப்பா சீரியல் கில்லருக்கும் குழந்தை குட்டின்னு இருக்க வாய்ப்பு இருக்கு, குடும்பம் இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த குழந்தையோடைய பொம்மையோடைய அந்த காலா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நானும் பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கும் வயித்துல ஒரு பெண் குழந்தை வாழ்ந்துகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு என்ன கொலை பண்றாத, என் குழந்தைக்காக வச்சு என்ன கொலை பண்ணாத அப்படின்னு அந்த கொலைகாரன் கருப்பாயிட்டு கழுத்தறுத்து இந்த பொண்ணை தூக்கி வெளியே போட்டு அவன் பாட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு கண்ணை மூடனா அப்படின்னா கண்டிப்பா இறந்து போயிடுவா. அதனால கண்ணை மூடாம உயிரை கையில பிடிச்சிட்டு கழுத்துல இருந்து ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தை ஒரு கையால அழுத்தி பிடிச்சிட்டு பொறுமையா நகர்ந்து பக்கத்துல இருக்க ஒரு கடை மாதிரி ஏரியாவுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாரும் இந்த பொண்ணை பார்த்து பயந்தே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே உதவி பண்ணி இந்த பொண்ணு காப்பாற்றப்பட்டால், இந்த பொண்ணு நான் வந்துட்டு உயிர் பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றா. இதை கேட்டுக்கிட்டே இவங்க வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு சாப்பிட உட்கார்றாங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாடி சீட்ல ஒரு கப்பல் உட்கார்ந்துட்டு என்னுடைய நாயை காணோம், நாய் காணாம போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த பையன் வந்துட்டு நாய் காணாம போனதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு மாதிரி நாய் காணாம போச்சுன்னு ஒரு ஃபீலிங்கே இல்லாம சும்மா அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோயின் காதுக்கு நல்லாவே கேக்குது, நோட் பண்ணிக்கிறாங்க. இதே டைம்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி வர கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க குழந்தைங்க எல்லாம் சும்மா வரைஞ்சி விளையாடுற மாதிரி ஏதோ ஒன்று கிரையான்ஸ் அதுக்கப்புறம் இந்த பேப்பர்லாம்
எல்லாம் இருக்கு. அதுல ஹீரோயின் வரைஞ்சுகிட்டு இருக்காங்க, சும்மா வரைகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை, எத்தனை குழந்தை வேணா பெத்துக்கலாம், ரொம்பவே சந்தோஷமா பார்த்து வளர்க்கலாம் அப்படின்னும் போது அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு குழந்தைலாம் வேணவே வேணாம், குழந்தை பெத்துக்கிட்டோம் அப்படின்னா அழகு போயிடும், உடம்புல இருக்கிற அந்த சில விஷயங்கள்லாம் மாறி போயிடும், நான் கண்டிப்பா குழந்தை பெத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவனும் பெருசா கண்டுக்கல, அமைதியா விட்டான். அப்பதான் நோட் பண்றான், இந்த பொண்ணு வரையறா பாத்தீங்களா, சும்மா வரைஞ்சா அந்த சீரியல் கில்லர் கோல்டி இருக்கா இல்லையா, அந்த கோல்டி ஷாப்புடைய லோகோவை அப்படியே அச்சசலா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கே செம ஷாக்கு. என்னமா இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா, இந்த பாட்காஸ்ட் எல்லாம் கேட்டிருக்கியா அப்படின்னும் போது இல்லவே இல்ல, நான் சும்மா வரைஞ்சேன், அது பார்த்தா கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டோலாம் காமிக்கிறான். நம்ம ஹீரோயின்க்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படியே பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க அந்த லேடி இருக்காங்க, அவங்களும் பில் பே பண்ண வந்திருப்பாங்க. என்னமா உன் நாயை காணுமா, நாய் காணாம போனதுக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு பக்கோன் இருக்கு. என்னடா நம்ம பேசிட்டு இருந்த எல்லாமே இந்த பொண்ணு ஒட்டு கேட்கறா போல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அங்க கிளம்பிட்டாங்க. இப்போ இவங்களும் கேஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி போறாங்க. கார் போயிட்டே இருக்கு, ரொம்ப நேரம் ஆகும் போல. சரி ஓகே, போறதுக்கு முன்னாடி இங்க ஏதாவது ரெஸ்ட் ஸ்டாப் இருந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில அப்படி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பை பார்த்துட்டு அங்க வண்டியை நிப்பாட்டினா அந்த ரெஸ்ட் ஸ்டாப்ல யாரையும் காணும், பாத்ரூம் மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கார் நிக்குது. காரு ஆன்ல இருக்கு. அண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்னோவால மொத்தமா கவரா இருக்கு. ஒரு மாதிரி அந்த காருக்குள்ள வந்து சவுண்ட் கேட்டுக்கே இருக்கு. என்னடா தன்னந்தனியா ஒரு கார் நிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு பார்த்து அந்த காருடைய கண்ணாடி முழுக்க ஒரே ஸ்னோவா இருக்கும். அதை வந்துட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள நல்லா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தை இருக்கா, அதுவும் கை குழந்தைய தனியா காருக்குள்ள விட்டு யார் எங்க போவாங்க. சரி ஓகே, பாத்ரூம்குள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு ஹீரோயின் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா அங்க யாரையும் காணோம், எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அப்போதான் அந்த பாத்ரூம்ல கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்பி டாலுடைய அந்த ஷூவை பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இப்பதான் அந்த சீரியல் கில்லருடைய கதையை கேட்டு வந்தாங்க இல்லையா, அதனால லைட்டா பயப்படுறாங்க. இந்த டைம்ல யாரோ பின்னாடி வர மாதிரி லைட்டா சவுண்ட் கேக்குது. இவங்க பயப்படுறாங்க, அந்த கொலகாரன் தான் நம்மள தேடி வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு கையில கீயோட நிக்கிறாங்க. யாராவது வந்தா கீயை வச்சு அட்டாக் பண்ணலாம், குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே வரவே இல்லை. பாத்ரூம்குள்ள சவுண்ட் கேட்கும். பாத்ரூம்குள்ள பார்த்தா ஒரு நாய் இறந்து அப்படியே அழுகி போயிருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்க வெளியே வராங்க. அதுக்குள்ள அந்த ஹீரோ அந்த பக்கத்துல இருக்க இடத்தெல்லாம் தேடி பார்த்தாலும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம வேணா காரு கண்ணாடியை உடைச்சு அந்த குழந்தைய காப்பாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, ஏமா காரு ஆன்ல இருக்கு, குழந்தையும் நல்லா சேஃபா தான் இருக்கு, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க போல, கண்டிப்பா பக்கத்துல எங்கேயாச்சும் தான் போயிருப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்ல அப்படின்னா அக்கம் பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போலீஸ்க்கு கால் பண்ணலாம். ஏன்னா இங்க இருந்து டவர் கிடைக்கலையா, போலீஸ்க்கு கால் பண்ண முடியல. சரி அப்படின்னா நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வேணா போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அந்த கோல்டி ஷாப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷாப்பை தாண்டி தான் போறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்த வழியா ஏதாவது ஆள் நடமாட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுத்தி முத்தி யாரையுமே காணோம். ஒரு மனுஷனையோ ஒரு வண்டியவோ ஒரு கடையவோ பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பாரை பாக்குறாங்க. பாருக்குள்ளேயுமே ஒரே ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதான். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் ஸ்டாப்ல வண்டியை நிப்பாட்டணும், அங்க ஒரு காருக்குள்ள ஒரு குட்டி குழந்தை தன்னந்தனியா இருக்கு, அப்பா அம்மா எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, நீங்க கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு போது அந்த பொண்ணு சலிப்பா சரி ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்ப நம்ம ஹீரோயின் நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பாத்ரூம்க்கு வெளியில அவுட் ஆஃப் ஆர்டர்னு போட்டுருக்கு. ஆமா நான் ஒருத்தி போனா எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதவை திறந்து உள்ளுக்குள்ள போயிட்டு பாத்ரூம் போறாங்க. பாத்ரூம் போகும்போது பாத்ரூம் கிட்ட யாரோ வந்து நிக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. பாத்ரூம் டோருக்கு கீழே ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப் வழியா பார்க்கும்போது யாரோ சைட்ல நின்னு இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஷேடோ தெரியுது. மேல பார்த்தா ஒரு வயசானவரு இவங்க பாத்ரூம் போறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரையா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அங்க இருக்க பொண்ணு கிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு போலீஸ்ட பேசிட்டு இருக்கா. சரி இந்த பொண்ணு போன் பேசிக்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறாங்க. ஒரு மாதிரி பயமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. அங்க வந்துட்டு காயின் போட்டு ஒரு லக்கி கூப்பன் மாதிரி ஒரு சாக்லேட் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மிஷின் மாதிரி இருக்கு. அங்க வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு அந்த பயப்படாம ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கிழவை அங்க வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்துகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு ரெடியா அந்த சாவியை வச்சுக்கிட்டு நிக்கிறா. கிட்ட வந்தான் அப்படின்னா டப்புன்னு குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு கிட்ட வராது, இவங்க டப்புன்னு தூக்கி குத்துவாங்க பாருங்க. கையில குத்தி இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வந்துருச்சு. அவரு கையை காமிச்சிருப்பாரு, கையில பயங்கரமா குத்தி சாவி தனியா நிக்குது. ஆனா அவரு கத்தவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை.
கையில அந்த சாவியை பொறுமையா புடுங்கி கையில கொடுத்துட்டு என்னமா அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு புரியல, ஒரு மாதிரி பயமா போச்சு. எதுவுமே பேசாம எதுவுமே சொல்லாம வெளியே ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணா இந்த வயசானவருடைய ட்ரக் அங்கதான் நின்னுகிட்டு இருக்கு. அந்த ட்ரக்குக்கு பின்னாடி பிளட்டாலேயே ஜஸ்ட் மேரிட்னு போட்டிருக்கு. இதை வேற பார்த்துட்டு இந்த பொண்ணு உடனே கிளம்பிட்டா. அப்பயும் அந்த தாத்தா வெளியே வந்து ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் ஹீரோ இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு வந்தா அங்க பார்த்தா ஹீரோயும் காணும் காரையும் காணும், ஒரே அனாதையா இருக்கு. என்னடா எதையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த பொண்ணு காரை விட்டு கூட கீழே இறங்காம காருக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோ வராரு. வந்தவரு காருக்குள்ள ஏறி உட்கார, என்னாச்சு கார் எங்க, நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்காக தான் அப்படி ஓரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா ரொம்ப தூரமா டிரைவ் பண்ணிட்டு வந்து கால் வலிக்குது, ஆனா குழந்தைய தூக்கிட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே ஹீட்டரை போட்டு குழந்தைய படுக்க வச்சுட்டு சும்மா கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க குழந்தைய கூப்பிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னும் போது அப்பதான் ஹீரோயின் நோட் பண்றாங்க நம்ம ஹீரோவுடைய முகத்துல யாரோ நலங்கு வச்சிருக்காங்க. என்னடா காயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆக்சுவலா நான் அந்த காரு கிட்ட நிக்கும் போது அந்த புருஷங்காரன் வந்து ஓங்கி ஒரு போடு போட்டாரு. நான் என்னமோ அந்த குழந்தைய ஆட்டைய போட பாக்குறேன், கடத்த பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நடந்த எல்லாமே சொல்லும் போது அவங்க ரொம்ப சாரி கேட்டாங்க. பயங்கரமா மன்னிப்பு கேட்டு சரி ஓகே நாங்க கிளம்புறோம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் போலீஸ் வந்தா நீங்களே பேசிக்கோங்க, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னும் போது சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போகும்போது கூட அந்த பாரை கிராஸ் பண்ணி தான் மக்களே போறாங்க. அந்த பார் வாசல்லையே இன்னமும் அந்த ட்ரக் நிக்குது. அந்த தாத்தாவும் உள்ளுக்குள்ளதான் இருக்காரு போல. ஒரு வழியா ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வீட்டுடைய கேட்ல இருந்து வீட்டுக்குள்ள போகவே பல கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போனோம் போல. அவ்வளோ பெரிய வீடா ரெசார்ட்டா அப்படின்னு தெரியல. கோயால சும்மா அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. பனி பொழியும் போது அந்த வீட்டை பார்க்க அப்படி ஒரு பிரம்மாண்டமா இருக்கு மக்களே. ஹீரோயின் ஆச்சரியப்பட்டுட்டே உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனோன்னே அந்த ஃபேமிலியை அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பெயிண்டிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணா இருக்காரு. அண்ணாக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறமா ரெண்டாவது மனைவியே வந்துட்டாங்க. முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணிட்டாராம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பெயிண்டிங்ல முதல் மனைவியுடைய அந்த ஃபேஸுக்கு மேலேயே ரெண்டாவது மனைவியுடைய ஃபேஸை வரைஞ்சி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு பக்கத்துல ஒரு சேர் இருக்கு. அந்த சேர் என்னடா காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உன்னுடைய ஃபேஸை உன்னுடைய உருவத்தை அங்க வரைவாங்க, அதான் காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லையே பயங்கரமான கலைநயம் மிக்க குடும்பமா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வளர்த்த நாய் பூனை எல்லாம் இறந்து போயிருக்கும் பாத்தீங்களா, அந்த இறந்து போன உடம்ப அந்த தோல் அதுக்கப்புறமா அந்த முடியெல்லாம் வச்சு ஸ்கல்ச்சர் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இதையும் ஆச்சரியமா பார்த்துட்டு பெட்ரூம்க்கு போனா பெட்ரூம்ல மேல ஒரு கரடியுடைய உருவத்தை ஒரு மாதிரி மாட்டி வச்சிருக்காங்க. டே கரடியை கூட வட வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரடியை வளர்க்கல, என்னுடைய கொள்ளு பாட்டிய காட்டுக்குள்ள இருந்து ஒரு கரடி ஓடி வந்து அட்டாக் பண்ணி கொன்றுச்சு. என்னுடைய கொள்ளு தாத்தா அந்த கரடியை கொல்லாம போக மாட்டேன் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு அவரும் இறந்து போயிட்டாரு. அது ஞாபகமா கரடியை வேட்டையாடி கொண்டு வந்து இங்க மாட்டி வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லையே பயங்கர பாசக்கார குடும்பமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கலாய்க்கிறாங்க. சரி உனக்கு முகத்துல காயம் பட்டுருக்கு, நான் போயிட்டு ஐஸ் கட்டி கொண்டு வரேன், கிச்சன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கிச்சனுக்கு போனா கிச்சன்ல நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி அண்ணன் மனைவி 3 பேருமே இருக்காங்க. நம்ம ஹீரோயினை தங்கச்சி பயங்கரமா வந்து வெல்கம் பண்றா, ஓடி வந்து ஹக் பண்றா. என்னப்பா போன வெக்கேஷனுக்கு கூட கால் பண்ணி கூப்பிட்டோம் வரவே இல்லை, ஏன் வரவே மாட்டேற, உனக்கு ஃபிளைட்னா பயமானலாம் கேட்டு நல்லா பேச அண்ணாவும் அண்ணாவுடைய மனைவியும் கூட நல்லாவே பேசிட்டாங்க. அப்போ ஹீரோயின் பேச்சு வாக்குல இந்த மாதிரி வர வழியில அந்த பார்ல ஒரு வயசானவரை பார்த்தேன் அப்படின்னும் போது அப்படியா அது ஒருவேளை சாரி மேனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அண்ணாவுடைய மனைவி சொல்றாங்க வேணாமா இந்த கதை வேணவே வேணாம் அப்படின்னு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப இந்த தங்கச்சிக்காரி நான் கண்டிப்பா அந்த கதையை சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லும் போது நாங்க கிளம்புறோம் நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் அண்ணாவுடைய மனைவியும் கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் வந்த வேலை முடிஞ்சிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது என்னமா அப்ப நீ அந்த கதையை கேட்க மாட்டியா, சாரி மேன் யாருன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னும் போது சரி ஓகே சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நிற்கும் போது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணுடைய அண்ணா வந்துட்டு காட்டுக்குள்ள போயிருக்காரு. அப்படி காட்டுக்குள்ள ஒரு மாதிரி பயமா தான் இருந்திருக்கு. ஆனாலும் சும்மா போக அங்க ஒரு ஆளு ஒரு பொண்ணுடைய வயித்தை கிழிச்சு வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கனையும் தூக்கி வெளியே வச்சிட்டு இருக்காரு. வெளியே வச்சுக்கிட்டு இருக்கும் போது சாரி என்ன மன்னிச்சுக்கோன்னு கேட்டுட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு அண்ணன்காரன் பயந்துட்டு ஓடி வந்து இது எல்லாமே வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லியிருக்கான். ஆக்சுவலா எதுக்காக அந்த ஆள் அந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னா அந்த ஆளுடைய மனைவி இறந்து போயிட்டாங்களாம். இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த மனைவியோடைய ஆன்மா யாருடைய உடம்புக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு, பெண்களுடைய உடம்புக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு உடம்ப கிழிச்சு ஆர்கன்லாம் தூக்கி வெளியே வைக்கும் போது உடம்புக்குள்ள இருந்து அந்த ஆன்மா வெளியே வர வாய்ப்பு இருக்கு, என்னுடைய மனைவியோடைய ஆன்மா வெளியே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சாரிமேன் அந்த மாதிரி பண்ணிருக்காராம். இந்த விஷயம்லாம் என்னுடைய அண்ணன் வந்து சொன்னா அப்படின்னும் போது இதை கேட்கும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி அள்ளு கிளம்புது, பயமா இருக்கு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி யாரோ வர அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் பயந்து போயிட்டாங்க. அங்க வந்தது யாரு அப்படின்னா அண்ணாவுடைய பையன். அந்த பையன் இந்த கதையெல்லாம் கேட்டு பயந்து போயிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சுகிட்டு இருக்கும் போது இந்த தங்கச்சிக்காரி தான் போயிட்டு, இல்லப்பா நீ பயப்படாத, சாரிமேன் குழந்தையெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான், முக்கியமா குட்டி பசங்களை எதுவுமே பண்ண மாட்டான், கல்யாண பெண்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நீ பார்த்து இரு, பார்த்து பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வான் பண்ற மாதிரி பேசிட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பயமா இருக்கு. என்ன இது, இந்த பொண்ணு ஒரு செகண்ட்ல பயமுத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு ஹீரோ கிட்ட ஐஸ் கட்டி எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி உன் தங்கச்சி சொன்னா அப்படின்னும் போது அவ ஏதாவது உளறிட்டு இருப்பா, அவ அந்த மாதிரி தான் சும்மா ஃபன் பண்ணுவா, நீ அதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போனதுக்கு சாரி அப்படின்னு சொல்றாரு. டேய் நீ உண்மையை சொல்லு, உன்னுடைய அண்ணன் சின்ன வயசுல காட்டுக்குள்ள ஓடி போனானா, ஓடி போயிட்டு இதை பார்த்துட்டு வந்து சொன்னானா அப்படின்னும் போது ஆமா அண்ணன் வந்துட்டு சின்ன வயசா இருக்கும் போது காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு எதையோ பார்த்து பயந்து போயிட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு வந்து இது எல்லாமே சொன்னா அண்ணன் இந்த மாதிரி பயப்படுறான், இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெளியூருக்கு அமிச்சு படிக்க வச்சாங்க. அவன் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னா தெரியவே கிடையாது, நாங்க அதை பெருசா எடுத்துக்கவும் இல்லை நம்பவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பயமா இருக்கு. இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம அமைதியா இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அந்த பார்ல ஒரு ஆளை பார்த்தேன், அந்த ஆள் என் கிட்ட வரும்போது சாவியால கையை கொத்தி ஓட்ட பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த எல்லாமே சொல்லும் போது நீ ஏமா சாவியை வச்சு அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல எனக்கு ஒரே பயமா இருந்துச்சு, நான் பாத்ரூம் போகும்போது வந்து எட்டி பார்த்தான், அதுக்கப்புறம் கிட்ட வரும்போது பயமா இருந்துச்சு அப்படின்னு அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்ல சரி விடு, அந்த ஆளு ஏதாவது மென்டலி பாதிக்கப்பட்ட ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ அதெல்லாம் பெருசா கண்டுக்காத அப்படின்னும் போது இல்ல நான் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் மைண்டுக்கு தோன்றது எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி இது எல்லாமே தேஜாவும் மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி படபடப்பா பயமா இருக்கு அப்படின்னும் போது ஆக்சுவலா யூஸ்வலாவே இந்த மாதிரி தான் எல்லா பிரைடுக்கும் இருக்குமா, கல்யாணம் நடக்க போறதுனால உனக்கு ஒரு மாதிரி பயமா பதட்டமா இருக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ரொமான்ஸ் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கு அப்புறமா நைட்டு திடீர்னு ஹீரோயின் மூக்குல இருந்து ரத்தம் வெளியே வருது, ரத்தத்துல அந்த பில்லோலாம் நனையுது. இப்போ ஹீரோயின் கண்ணை முழிக்கிறாங்க, என்ன நமக்கு மூக்குல ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடச்சிட்டு வெளியே பார்க்கும்போது ஏதோ சவுண்டு கேக்குது. சவுண்டு கேட்டு இவங்க வெளியே போறாங்க. வெளியே போனா அங்க கண்ணாடி அப்படியே வெளியே பார்க்கும்போது எல்லாமே தெரியுது. அந்த காடு ஸ்னோல நைட் டைம்ல அந்த லைட்டிங்ல பார்க்கும்போது சும்மா மிரட்டலா இருக்கு. ஆனா இப்பதான் நோட் பண்றாங்க அங்க யாரோ வந்துட்டு ஹால்வேல நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரு நைட் டைம்ல லைட் கூட போடாம நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா வருங்கால மாமியாரு அதாவது ஹீரோடைய அம்மா நின்னுகிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் கனிங்கம்னு கூப்பிட்டு போறாங்க. இந்த ஃபேமிலியோடைய பேர் வந்துட்டு கனிங்கம் போல. சோ மிஸ்ஸஸ் கனிங்கம்னு கூப்பிட்டு கிட்ட போனா அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. மூஞ்சிக்கு முன்னாடி போயிட்டு கையாட்டும் போது அவங்க டக்குன்னு கையை பிடிச்சிட்டாங்க. நீதான் இந்த வீட்டுடைய வருங்கால மிஸ்ஸஸ் கனிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அந்த டைம்ல ஹீரோடைய அப்பா வந்து நீ ஏமா இங்க வந்த, நைட் டைம்ல இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஹாய் சொல்றாங்க, பேச ட்ரை பண்றாங்க. ஒரு கண்டுக்காம பொண்டாட்டியை மட்டும் அங்க கூட்டு போறாரு. அப்போ அந்தமா சொல்றாங்க நான் லெட்டர்லாம் எடுக்க வந்தேன் அப்படின்னும் போது லெட்டர் வேணா நான் எடுத்து கொடுக்குறேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்துட்டு போறாரு. அவங்க வரவே மாட்டாங்க, இழுத்துட்டு தான் போறாரு. அப்ப அவங்க திரும்பி பார்த்து ஹீரோயினை பார்த்து இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஏங்க இதுக்கப்புறம் நான் இங்கதான் இருக்க போறேன், நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னும் போது இங்கதான் இந்த சீரீஸோடைய நேமையே போடுறாங்க மக்களே. இப்ப அந்த மாமனாரை கூட்டிட்டு போகும்போது அவங்க திரும்பி பார்த்துட்டு போறாங்க. இவங்களுக்கே ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. இப்போ கீழே லெட்டர்லாம் கொட்டி கிடைக்கும். அதுல ஒரு லெட்டர்ல ஹீரோயினுடைய பேர் போட்டு வந்திருக்கு, டூன்னு போட்டு ஹீரோயினுடைய பேர் போட்டிருக்கு. என்னடா நமக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா இவங்களுக்கு கல்யாணமாக போகுது பாத்தீங்களா, அதனுடைய இன்விடேஷன். அதை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணவங்க சும்மா திருப்பி பாக்குறாங்க. திருப்பி பார்த்தா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பார்க்கும் போது மூக்குல இருந்து ரத்தம் ஊத்தும் பாருங்க. ஒரு மாதிரி இந்த சீனையே சைக்காலஜிக்கலா எடுத்திருப்பாங்க. ஒரு மாதிரி இந்த சீனை பார்க்கும் போது நம்ம மனசுக்கே ஒரு மாதிரி தோணும். இதை பார்த்து ஹீரோயினே ஷாக் ஆகுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்னா கூடியிருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோடைய அம்மா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையில கல்யாணம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த விஷயத்துல நமக்கு சரியான துணை மட்டும் கிடைக்கல அப்படின்னா வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்போ ஹீரோயிட்ட சொல்றாங்க, ஹீரோயின் உன்னதான் நம்பி வந்திருக்கா, நீ அந்த பொண்ணை பத்திரமா நல்லபடியா பாத்துக்கணும். அண்ட் வந்துட்டு என் புள்ளையும் ரொம்ப ரொம்ப நல்லவன், என் புள்ளன்றதுக்காக சொல்லவே இல்லை, ஒரு பியூரான சொல்லு, அதனால்தான் இந்த வீட்டுடைய
என்ட்ரன்ஸ் பின் கூட என் பிள்ளையுடைய பர்த்டேவை வச்சிருக்கேன், அந்த அளவுக்கு நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. சந்தோஷமா இருக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த போஸ்ட்ல ஒரு கார்டு மாதிரி வச்சு பாத்தீங்களா, இன்விடேஷனுக்கு பின்னாடி இந்த மாதிரி இவனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை கொண்டு போயிட்டு ஹீரோயிட்ட காமிக்கும் போது யாரோ சும்மா பிராங்க் பண்றாங்க போல, கண்டுக்காத அப்படின்னும் போது பிராங்க் பண்றாங்க அப்படின்னும் போது என்னுடைய நேம்கே போட்டு எப்படி போஸ்ட் அனுப்புவாங்க, அதுவும் இந்த பத்திரிக்கை எப்படி அவங்க கைக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா இது என்னுடைய எக்ஸோடைய வேலையா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ இதெல்லாம் கண்டுக்காத, இதை பத்திலாம் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, உன்னுடைய எக்ஸ் எனக்கு அனுப்புறா அப்படின்னா இந்த மாதிரி அனுப்புவா, அவன் ஏன் நேரடியா எனக்கு அனுப்ப போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ கூட ஒரு வாட்டி சொன்ன என் எக்ஸ் உன்னை வந்து மீட் பண்ணா இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்ன அப்படின்னு சொன்னியே அப்படின்னும் போது, அவ எங்க கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னா, கல்யாணமே பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே அவ தீ குளிச்சா அப்படின்னு சொல்லும் போது, சரி விடு, அதில் கூட என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா, உன் மேல யாருமே எந்த குறையும் சொல்லவே இல்லை, என்ன கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் தப்பா பேசின மாதிரி இருக்கு, ஆனா என் வீட்டுல பாரு உன்னை எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா வெல்கம் பண்றாங்க, பயங்கரமா அன்போட இருக்காங்க, நீ கவலை கண்டுக்காத அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ஏதோ தேடிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இந்த ஊருக்கு ஏன் வந்திருக்காங்க, இந்த வீட்டுக்கு ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த கல்யாண வெட்டிங் ட்ரெஸ்ஸை கையோட கொண்டு வந்திருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை காணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ எடுத்து வச்சியா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா நான் கையோட கொண்டு வந்தேன், எங்க போச்சு அப்படின்னே தெரியல அப்படின்னும் போது, நல்லா தேடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தேடினாலும் அந்த ட்ரெஸ்ஸை காணவே காணும். சரி ஓகே நீ கவலைப்படாத, ட்ரெஸ்ஸை கொண்டு வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பா கார்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, நான் போயிட்டு கார்ல செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப, அப்பயும் ஹீரோயினுக்கு மனசே கேட்கல, ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம எங்கேயாச்சும் மறந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க போயிட்டு தேடலான்னு வெளியே போறாங்க. வெளியே போனா அங்க ஒரு ரூம்ல மாமனாரும் அண்ணாவுடைய மனைவியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் புருஷனுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா ரொம்ப உடஞ்சி போயிடுவான். நீ வந்துட்டு எதுக்கும் உன் புருஷன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, உன் புருஷன் மேல மட்டும் இல்லாம புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா இல்லையா, உன்னுடைய புருஷனுடைய தம்பியோடைய கட்டிய போற பொண்ணு, அந்த பொண்ணு மேலயும் ஸ்பெஷலா ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னும் போது, என்னடா பேசிட்டு இருக்காங்க இவங்க, நம்ம மேல எதுக்கு ஒரு கண்ணு, இவங்க எதுக்கு நம்மள பார்க்க போறாங்க, நம்மள கண்காணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க பேசிட்டு மாமனாரு வெளியே வரப்போறாரு போல, அதனால ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து பார்த்தா ஹால்ல அண்ணாவுடைய பையன் கீழே குனிஞ்சு எதையோ பாத்துக்கிட்டு இருக்கான். தம்பி என்னப்பா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க ஒரே ரத்த கரையா இருக்கு, ஒருவேளை சாரி மேன் வரப்போறான் போல அப்படின்னும் போது, அப்பதான் இவங்க யோசிக்கிறாங்க, நைட்டு மூக்குல இருந்து பிளீட் ஆச்சு பாத்தீங்களா, இவங்க இந்த பக்கம் இவங்க தான் வந்திருப்பாங்க, இது இவங்களுடைய பிளட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சொல்லும் போது, அப்படின்னா கண்டிப்பா சாரி மேன் வரப்போறான், ஆன்டி சொன்ன மாதிரி உங்களை கண்டிப்பா கொலை பண்ண போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்பான்னு கத்த ஆரம்பிக்கும் போது, அந்த டைம்ல இந்த பையனுடைய அப்பா வந்துட்டாரு. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் எல்லாமே சொல்ல, அப்ப கூட அந்த பையன் கேட்கவே மாட்டான், கண்டிப்பா சாரி மேன் வரப்போறாரு, ஆன்டியை கொலை பண்ண போறாரு அப்படின்னும் போது, டேய் தம்பி இங்க பாரு, சாரி மேன்லாம் ஒண்ணுமே கிடையாது, சொன்னா கேள்ற அப்படின்னும் போது, அப்ப கூட இந்த பையன் ஒத்துக்கவே மாட்டான், கண்டிப்பா வருவான் அப்படின்னும் போது, இப்போ மாமனார் வராரு, இந்த குட்டி பையனை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்ப, இந்த குட்டி பையனும் பின்னாடியே ஓடுறான். என் பையன் இந்த மாதிரி தான் ஏதாவது சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பான், சின்ன பையன் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் கொண்டு வந்த அந்த வெட்டிங் ட்ரெஸ் எங்க போச்சு அப்படின்னே தெரியல, காணவே காணும், அதனாலேயே அம்மா தங்கச்சி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லும் போது, கொண்டு வந்திருந்தா கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, மேபி இந்த பொண்ணு மறந்து வச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நான் போயிட்டு எங்க ரூம்ல இருக்கான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறேன் அப்படின்னும் போது அண்ணி சொல்றாங்க, டே மொத்தமா 8 ஹவர் டிராவல், கண்டிப்பா உன்னால தனியா போயிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முடியும், போய் தான் ஆகணும், அந்த பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கா, நான் போயிட்டு வரேன், கையோட கொண்டு வரேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ இப்பதான் என் ஃபேமிலி கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்க, நல்லா பேசி பழகு, அதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்ப. அப்போ நம்ம ஹீரோயினுடைய மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய வெட்டிங் ட்ரெஸ் வேணா ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு பெயிண்ட் பண்ணி மாட்டி வச்சிருக்காங்க. அதை காமிக்கும் போது நல்லா இருக்கு, ஆனா இப்ப வேணா, உங்க புள்ள தான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா, போயிட்டு இருக்குதான்னு பார்த்துட்டு வரட்டும், கொண்டு வந்தாரு அப்படின்னா அதையே போட்டுக்கிறேன், பார்த்து டிசைன் பண்ணுது, ஒருவேளை இல்ல அப்படின்னா வேணா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னும் போது, அதுக்கு தங்கச்சிக்காரி, ஏமா அவ்வளவு நேரம்லாம் டைமே கிடையாது, நம்ம உடனே போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், செட் ஆயிருச்சு அப்படின்னா அதை தயார் பண்ணும், அதுக்கு நிறைய டைம் ஆகும், ஜஸ்ட் போட்டு பார்க்க போற அவ்வளவுதானே, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அம்மாவுடைய அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க. போட்டு விட்டா செம டைட்டா இருக்கு, இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கத்திரிக்கோலை கொண்டு வந்து கையை கட் பண்றா, அதை கட் பண்றா, இதை கட் பண்றா, பயங்கரமா ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உங்க அம்மாவுடைய வெட்டிங் ட்ரெஸ் இதை இந்த மாதிரிலாம் கிழிக்காத அப்படின்னும் போது, அதான் அவங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சு போச்சு, இப்போ கிழிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு விட்டு பின்னாடி போயிட்டு பட்டன்லாம் செம டைட்டா போட்டு விட, இவங்களால மூச்சு கூட விட முடியல, அந்த அளவு டைட்டா இருக்கு.
இதே டைம்ல அண்ணி வந்துட்டு அந்த நெக்லஸ்லாம் மாட்டி விடலான்னு பார்க்கும்போது ஏற்கனவே ஹீரோயின் அவங்க அம்மாவுடைய அந்த வெட்டிங் ரிங் போல அதை போட்டுட்டு அதை ஒரு செயின்ல மாதிரி போட்டு அதை கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட ட்ரை பண்ணும்போது இல்ல அதை கழட்டாதீங்க, அது அம்மாவுடைய வெட்டிங் ரிங் இருக்கு, கழட்டாதீங்க அப்படின்னா இந்த பொண்ணு கண்டுக்காம அதை கழட்டி கொண்டு போயிட்டு டேபிள் மேல வச்சுட்டு வந்துட்டா. இந்த டைம்ல மாமியார் ஒரு ரிங் கொண்டு வராங்க. அந்த ரிங்ல ஒரு பெரிய டைமண்ட் வந்துட்டு பதிச்ச மாதிரி இருக்கு. நல்லா இருக்கான்னு கேட்கும் போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, எங்க குடும்பத்துல வெட்டிங் அப்படின்னாலே இந்த ரிங்கை தான் போடுறது பழக்கம், நீ இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு ஹீரோ போட்ட ரிங்கு கழட்டிட்டு இதை போட்டு விட, எனக்கு அதான் வேணும், அதை அவர் போட்டு விட்டது, ப்ளீஸ் அதை கழட்டாதீங்க கழட்டாதீங்க அப்படின்னாலும் இங்க நம்ம ஹீரோயினுடைய பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு அவங்க பாட்னு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹீரோயினுக்கு செமையா கடுப்பை ஏற்படுத்துது. ஒரு மாதிரி முகமே மாற அப்போ தங்கச்சிக்காரி இந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு, ஏமா கல்யாணம் வந்துட்டு இங்க தான் பண்ண போறீங்க, சில விஷயங்கள்லாம் நாங்க கடைபிடிக்கிற விஷயமா இருக்கும், கொஞ்சம் பையன் சைடு என்ன பண்றோமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கிட்டத்தட்ட 100 பேர் கல்யாணத்துக்கு வரப்போறாங்க அப்படின்னும் போது, என்னது 100 பேரா, குடும்பம் மட்டும் தான் வரப்போறாங்க, ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிட போறது கிடையாது அப்படின்னு சொன்னாரு. 100 பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடல, எங்க ஃபேமிலியே மொத்தம் 100 பேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஆன்டி அங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 100 பேரா. ஹீரோயினுக்கு புரியல, 100 பேரை கூப்பிட்டு வச்சாடா கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய போலக்குறாங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி ஒரு ஷாம்பைன் பாட்டில கொண்டு வந்து இதை ஓபன் பண்ணலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது, அண்ணி நான் ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி அதை இந்த பொண்ணு ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது கை அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியில பட்டு கண்ணாடி உடைஞ்சி கையில குத்தி அப்படியே ரத்தமா ஊத்துது. இதையெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ சாரி சாரி அப்படின்னும் போது, நீ ஏமா சாரி சொல்ற, அந்த பொண்ணு தெரியாம கையில இடிச்சுட்டா, அவ்வளவுதான், நான் கொண்டு போயிட்டு கிளீன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கிளீன் பண்ண பாத்ரூம் கூட்டிட்டு போக அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு செமையா கத்திக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல மாமியார் போயிட்டு ஒரு முத்து எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேர்ல் நெக்லஸ் கொண்டு வராங்க. இதை போட்டுக்கோ ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னும் போது, இல்ல எனக்கு பேர்ல் வந்துட்டு ஒரு மாதிரி பேட் லக்கு, நான் மோஸ்ட்லி யூஸே பண்ண மாட்டேன், வேணாம் அப்படின்னும் போது, இது வந்துட்டு சாதாரண பேர்லே கிடையாது, ரொம்ப ஒரிஜினல், இவங்க வம்சாவளியை சேர்ந்த என்னுடைய அம்மா என்னுடைய பாட்டி எல்லாமே இதை தான் யூஸ் பண்ணாங்க. பாட்டி வந்துட்டு ஸ்டார்டிங்ல இந்த பேர்லை போட பயந்தாங்க, ஒருவேளை ஃபேக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேர்லை கடிச்சு பார்த்து தான் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியுமா, கடிச்சு பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடிச்சு பார்க்க ட்ரை பண்ணும்போது பல்லே உடஞ்சு போச்சான். நீ வேணா உண்மையா பொய்யான்னு டெஸ்ட் பண்ணு அப்படின்னும் போது இவங்களுக்கு கடுப்பா இருக்கு, என்னடா இவங்க ஒரு மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை அந்த பேர்லை கடிச்சு பாக்குறாங்க. அது ஒரிஜினல் தான், ஓகே நீ போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கோவமா கட்டாயப்படுத்துற மாதிரி பேசும்போது இந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஓகேன்னு சொல்லும் போது அவங்களே போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு இவ கண் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு, இல்ல என்ன மன்னிச்சுக்கோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமயம் அழுக ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ நேரா ரூமுக்கு வந்துட்டாங்க. ரூமுக்கு வந்தவனே அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஹீரோக்கு கால் பண்றாங்க. அவரும் போன் அட்டன் பண்றாரு. டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. டே எங்களா போய் தொலைஞ்ச, இங்க நடக்கிறது எதுவுமே சுத்தமா சரியே கிடையாது, 100 பேர் கல்யாணத்துக்கு வர போறாங்களா, நீ சொல்லவே இல்லை அப்படின்னும் போது, 100 பேரா அது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றான். நீ அந்த துணியை கூட எடுக்க வேணாம், உடனே கிளம்பி வா, இந்த வீட்டுல நடக்கிறது எதுவுமே சரியே இல்ல, பிளீஸ் வான்னு கூப்பிடும் போது, ஏமா நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், துணி எடுத்துக்கிட்டு வரேன், நீ கவலைப்படாத, பயப்படாம இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இவங்களுக்கு ஒரு மாதிரி வெறியாவது, தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை திறந்துட்டு தம் அடிச்சு வெளியே புகைய ஓதலான்னு பார்க்கும்போது வெளியே ஏதோ சவுண்டு கேக்குது. ஏதோ ஜெனரேட்டர் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. விண்டோவை க்ளோஸ் பண்ணா சவுண்டு கேட்கல, விண்டோவை திறந்தா சவுண்டு கேக்குது. ஆனா சுத்தி முத்தி ஆளையே காணும், என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பார்க்கும்போது கட்டலுக்கு கீழே கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்ல ஏதோ இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியுது. என்னன்னு பார்த்தா இவங்க கொண்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸோடைய கவரு, ஆனா கவருக்குள்ள ட்ரெஸ்ஸை காணும். ஏன்டா இது கொண்டு வந்த கவர் மட்டும் இருக்கு, ட்ரெஸ்ஸை காணும் அப்படின்னா யாரோ ஆட்டையை போட்டாங்களோ தூக்கிட்டு போயிட்டாங்களோ, நம்ம அதை போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தா ஹால்ல இவங்க ட்ரெஸ்ஸோடைய ஒரு கிழிஞ்சு போன துண்டை பாக்குறாங்க. யாரோ தூக்கி கிழிச்சலாம் போட்டிருக்காங்க, யாரோ இந்த வேண்டாத வேலையை பார்த்திருக்காங்க, தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமா போயிட்டு தேடலான்னு முதல்ல ரூம்குள்ள போறாங்க. அது சின்ன பசங்க விளையாடக்கூடிய ரூம் போல நிறைய டாய்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா அங்க ஒரு ரிச்சுவல் புக்கை பாக்குறாங்க, சாத்தான வழிபடக்கூடிய ஒரு ரிச்சுவல் புக்கு. என்னடா இது, இந்த வீட்டுக்குள்ள ரிச்சுவல் புக்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அங்கேயே வச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அடுத்த ரூமுக்கு போலான்னு பார்க்கும்போது இந்த அண்ணியும் தங்கச்சியும் பேசுற மாதிரி ஒரு ரூம்குள்ள இருந்து பேசுற மாதிரி சவுண்டு கேக்குது. இந்த பொண்ணுக்கு டேஸ்டே இல்ல, ட்ரெஸ்ஸே சரியா பண்ண மாட்டா, ஹேர் ஸ்டைல் சரி கிடையாது, ஏதோ செயினுக்குள்ள ரிங்க மாட்டி போட்டு வச்சிருக்கா, இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இவங்க செயின்னு சொல்லும் போதுதான் அந்த அன்னிக்காரி செயினை கழட்டி வச்சா பாத்தீங்களா, அது ஞாபகத்துக்கு வந்து மறுபடியும் அதே ரூம்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த செயினை காணும், செயின் எங்க போச்சு அப்படின்னே தெரியல. இப்ப இந்த செயினை தேடி மறுபடியும் மாமியார் ரூம்குள்ள
போயிட்டு வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்தா மாமனார் நிக்கிறாரு. நீ ஏன் பொண்டாட்டியுடைய வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க தான் போட்டு விட்டாங்க அப்படின்னு. நீ அதை உடனே கலட்டு, நீ போட்டுக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, கலட்டு கலட்டு அப்படின்னும் போது நான் கண்டிப்பா கலட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூமுக்கு போறாங்க. இது அந்த அண்ணாவுடைய ரூம். நம்ம ஹீரோடைய அண்ணா அண்ணி வாழக்கூடிய அந்த ரூம் மக்களே. இந்த ரூம்குள்ள போயிட்டு இங்க இருக்கான்னு தேடி பார்க்கும்போது இங்கேயும் அந்த ட்ரெஸ்ஸை காணும். கபோர்ட சும்மா யதார்த்தமா திறக்கிறாங்க. திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா விஷ ஊசி விஷ பாட்டிலோடைய ஒரு செட்டா அப்படியே இருக்கு. என்னடா இது, வீட்டுக்குள்ள கபோர்டுக்குள்ள யதார்த்தமா விஷ பாட்டில் விஷ ஊசிலாம் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி வெளியே ஓடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த கபோர்டை க்ளோஸ் பண்ணும்போது அப்ப அங்க அண்ணங்கார வந்து அமைதியா நின்று பார்த்துட்டு இருக்கான். ஏதோ வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏமா இங்க என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி என் வெட்டிங் ட்ரெஸ்ஸை காணும், அதான் யாராவது எங்கேயாச்சும் மறந்து வச்சிருக்காங்களான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னும் போது அதான் இதோ போட்டிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது என்னோட இதே கிடையாது, உன்னுடைய அம்மாவோட இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப பாக்குறாங்க. இன்னும் கல்யாணத்துக்கு 4 நாள் இருக்கு. 4 நாளும் இதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டா சுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் கழட்ட ட்ரை பண்ணேன், ஆனா கழட்டவே முடியல, பயங்கர டைட்டா இருக்கு, பின்னாடி பட்டனை வேற போட்டு விட்டாங்க அப்படின்னும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் எல்லாம் கழட்டி விடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டாங்க. கழட்டி போட்டு உடனே ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா காலே போல வாய்ஸ் மெசேஜா தான் போகுது. டே எங்களா இருக்க, உடனே கிளம்பி வா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி பயமா இருக்கு, நீ மட்டும் சீக்கிரமா வரல அப்படின்னா நான் உடனே கிளம்பிடுவேன், நான் பாட்னு ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. அடுத்து சாப்பிட கூப்பிட்டுருப்பாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு சாப்பிட கூட பயமா இருக்கு. முழிச்சிட்டு அப்படியே எல்லாருடைய மூஞ்சும் பார்த்துட்டு இருக்கும்போது மாமியாரே பார்த்துட்டு ஏமா என்ன சாப்பிட பிடிக்கலையா, சாப்பிடு அப்படின்னும் போது சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு கேக்குதா அப்படின்னும் போது ஆமா பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஸ்னோவெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க, அந்த மிஷினுடைய சவுண்டு அப்படின்னும் போது ஆனா நாள் ஃபுல்லா கேக்குது, நாள் ஃபுல்லாவா கிளீன் பண்றாங்க அப்படின்னும் போது ஆமா நீ சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோயின்கா வெறுப்பாகுது. அப்போ போனை நோண்டிட்டு இந்த மாதிரி உங்க புள்ள கால் பண்றாரு, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்க போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு எதையோ மறைக்க பாக்குறாங்க. பக்கத்துல ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னா அந்த சவுண்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போனா அங்க ஒரு பொம்மை, ஒரு மாதிரி ஸ்கேரியான பொம்மை, அந்த பொம்மைக்கு நம்ம ஹீரோயினுடைய அந்த கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு தூக்கு மாட்டி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. காட்டுக்குள்ள இந்த மாதிரிலாம் வர மிருகத்தை விரட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பொம்மையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்களாம். இதை வந்துட்டு ஸ்கேர் டால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாலுக்கு யாரா நம்மளுடைய இதுவை போட்டு விட்டா, ட்ரெஸ்ஸை போட்டு விட்டா அப்படின்னே புரியாம ஏதோ சவுண்டு கேக்குது இல்லையா, அந்த சவுண்டு எங்க இருந்து வருதுன்னு பாக்கலான்னு போனா இந்த வீடு ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. இந்த வீட்டுக்கு மட்டும் தனியா ஒரு வேலி மாதிரி ஒரு சுவர் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஏரியாக்குள்ளேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சின்ன டென்ட் மாதிரி இருக்கு. டென்ட்டுக்குள்ள யாரோ பள்ளம் நோண்டிட்டு இருக்காங்க. கிட்ட போயிட்டு பார்த்தா அந்த மாமனார் தான் ஒரு மாதிரி ஹெல்மெட்ல லைட்லாம் மாட்டிட்டு பள்ளம் நோண்டிட்டு இருக்காரு. யாரோ புதைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி 6 அடியில பள்ளம் நோண்டிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயந்துட்டு கத்திக்கிட்டே ஓடி வராங்க. மாமனாரும் பின்னாடியே விரட்டிட்டு வர அந்த டைம்ல அங்க நம்ம ஹீரோ வந்துட்டாரு. கார் வருது. காரை பார்த்தோன்னே தான் இவங்களுக்கு உயிரே வருது. ஓடி போயிட்டு காருக்குள்ள ஏறி உன்னுடைய ஃபேமிலி என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள ரிச்சுவல் புக் பார்த்தேன், வெளியே பார்த்தா உங்க அப்பா பள்ளம் நோண்டிக்கிட்டு இருக்காரு, இவங்க எல்லாருமா சேர்ந்து சாத்தானுக்கு என்ன பலி கொடுக்க போறாங்க போல, என்ன காப்பாத்து, உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு போது ஏமா அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல, அமைதியாரு, நான் என்ன விஷயம்னு பாக்குறேன், போயிட்டு எல்லாத்தையும் பேசி பாக்குறேன் அப்படின்னும் போது இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே ஓடி வந்தாங்க இல்லையா, இந்த சவுண்டு கேட்டு குடும்பமே வெளியே வந்துட்டாங்க. நீ ஒரே ஒரு செகண்ட் இரு, நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் இறங்கி போயிட்டு பேசிட்டான். இப்ப அப்படியேங்க சீன் கட் ஆகுது. அடுத்து ஃபேமிலி மொத்தமும் ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோடைய அப்பா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன மேட்ரு அப்படின்னா ஹீரோடைய அம்மாக்கு பிரெயின் கேன்சரா, ஆல்மோஸ்ட் சாவர கண்டிஷன், கூடிய சீக்கிரமே சாக போறாங்களாம். இதுக்கு நடுவுல ட்ரீட்மெண்ட் கீமோதெரபி அப்படின்லாம் போனா இவங்க அந்த நோயால சாவறதை விட அந்த வலி, இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ வலி வந்துட்டு ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகாம இவங்களை எப்படி இயற்கையான முறையில வலியே இல்லாம சாக வைக்கலாம், இல்லைன்னா இறந்து போனாங்க அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த மொத்த குடும்பமும் பசங்களுக்கு மட்டும் சொல்லாம எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்களாம். அமைதியா எப்படி அம்மாவை சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இறந்தாங்கன்னா புதைக்கிறதுக்கு. அதுக்காக தான் பள்ளம்லாம் தோன்றாங்க, உள்ளுக்குள்ள விஷ ஊசிலாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மக்களே. ஆனா இந்த மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ திடீர்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர என்ன பண்றது அப்படின்னே புரியாம, உண்மையும் சொல்ல
முடியாது. உண்மையை சொன்னா இந்த டைம்ல சந்தோஷமான விஷயம் வேணாம், கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா அம்மா சாவறதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமா கல்யாணத்தை பார்த்துட்டு இறந்து போறேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதனால இது எதுவுமே வெளியே சொல்லாம இவங்களும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டவனே ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்குது, பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அண்ணங்காரனுக்கும் தெரியாது போல அண்ணனும் ஃபீல் பண்றான். நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கரமா அழுக வருது. இந்த டைம்ல அண்ணி ஹீரோயினுடைய செயினை கொண்டு கொடுக்குறாங்க. செயின் எங்கேயாச்சும் மிஸ் ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பத்திரமா எடுத்து வச்சேன், இந்த உன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது எல்லாமே ஓகே தான், எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா வெளியே இருக்க அந்த பயப்படக்கூடிய பொம்மைக்கு யாரு என்னுடைய வெட்டிங் ட்ரெஸ் போட்டு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ அண்ணாவும் அண்ணியும் நம்ம ஹீரோயினை நேரா அந்த குட்டி பையன் கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ண, நீ தானே அந்த ஆன்டியோட ட்ரெஸ் எடுத்து இந்த மாதிரி பண்ண, என்ன பண்ணன்னு சொல்லு அப்படின்னும் போது ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இந்த பையன் வந்துட்டு அத்தக்காரி நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி பயமுறுத்துனதுனால, முக்கியமா கல்யாண பெண்களை மட்டும்தான் அந்த சாரிமேன் கொலை பண்ணுவான் அப்படின்றதுனால இந்த ட்ரெஸ் போட்டாதானே, இந்த ட்ரெஸ் இருந்தாதானே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் இந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு கொண்டு போயிட்டு அந்த பொம்மைக்கு மாட்டி விட்டுருக்கான். ஒருவேளை சாரிமேன் வந்து பார்த்தாரு அப்படின்னா அவரு இந்த பொம்மையை பார்த்து பயந்து ஓடி போயிடுவாரு அப்படின்னு அந்த மாதிரி பண்ண அப்படின்னும் போது, டே அநியாயமா அதுக்காக ஏன்டா ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்ட, ஆன்டி கிட்ட சாரி கேளு அப்படின்னும் போது அவனும் சாரி சொல்றான். அப்போ இந்த அண்ணன் சொல்றாரு, நான் தானே சாரிமேன் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா நான் சாரிமேன்லாம் பார்க்கவே இல்லை, சும்மா தான் போய் சொன்னேன், அம்மா அப்பா பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா இல்லையேப்பா, நீங்க வந்துட்டு நைட் தூங்கும் போது கூட பயப்படுவீங்க, சாரிமேனை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலாம் காணுவீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நானே சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் இவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, குட்டி பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. இந்த பையனுக்கும் அம்மாவுக்கு இந்த மாதிரி கேன்சர், கூடிய சீக்கிரமே இறந்து போறாங்க அப்படின்னும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் தான் சமாதானமா பேசிட்டு இருக்காங்க. இதே டைம்ல வீட்டுக்கு வெளியே ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இந்த ஆளை பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு, கொலகார மாதிரியே தெரியுறான். இதோட 2வது எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நைட் டைம்ல காமிக்கிறாங்க. நைட்ல எல்லாருமே தூங்கிட்டாங்க. யாரோ வீட்டுக்குள்ள சைலண்டா வந்துட்டு இந்த வீட்டையே நோட்டம் பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்துட்டு யாருன்னு காமிக்கல, யாரோ வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நோட்டம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நைட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோடைய அப்பா மட்டும் இறந்து போன மிருகங்களை வச்சு ஸ்கல்ச்சர் மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு இறந்து போன நாயுடைய தோலை அப்படியே முடியோட கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவருக்குமே ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வெளியே போயிட்டு பார்க்கும்போது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ள வந்து வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஆனா யாரும் கண்டிப்பா உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க, எல்லாரையும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க, இவங்க ரூம்குள்ள வந்து கூட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில ஹீரோ கண்ணை முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை ஆள காணும். இவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாரும் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே டவுனுக்கு போயிட்டு இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க இல்லையா, அதுக்கு சாரி கேட்கிற மாதிரி கேக்கும் அதுக்கப்புறம் பூவும் வாங்கிட்டு வராங்க. இந்த கேக்ல என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க என்ன கொலை பண்றவங்கன்னு நினைச்சேன், அதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே வார்த்தையை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க மக்களே. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அந்த குட்டி பையன் கிட்ட ஒரு பொம்மையை கொடுக்குறா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை கொடுக்க, எனக்கு பொம்மைலாம் பிடிக்காது, எனக்கு வீடியோ கேமரா வேணும், இந்த பொம்மையெல்லாம் வச்சு விளையாட முடியாது அப்படின்னு. ஆனா நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னே தெரியல அப்படின்னும் போது, ஏங்க நீங்க சாரி கேட்க போறீங்க அப்படின்னா அதுக்கு எதுக்கு பொம்மை, சும்மா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க அப்படின்னும் போது, ஆமா இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பேப்பர் எடுத்து சாரின்னு எழுதும் போது அதுக்குள்ள அந்த பையன் காணாம போயிட்டான், எங்க போனா அப்படின்னே தெரியல. இப்போ நம்ம ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனா நம்ம ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதோ டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்தவொடனே பேசி முடிச்சுட்டு எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லாமே சொல்லிட்டு, நீ யாருக்கிட்ட போன் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த ஊர்லயே இருக்கிற டாப் நியூரோ சர்ஜன் அவருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அம்மாக்காக தான், அம்மாவை அப்படியெல்லாம் விட முடியாது, சாப்பிட்டோன்னு விட முடியாது, அதான் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம கொஞ்ச நாளைக்கு வேணா கல்யாணத்தை நிப்பாட்டி வைக்கலாம் அப்படின்னும் போது, ஏமா என் கோச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கோவம்லாம் கிடையாது, நம்ம வந்துட்டு இருக்கிற நிலைமையே சரி கிடையாது, உன்னுடைய அம்மா வாழ்வா சாவான்ற போராட்டம் அப்படி கூட சொல்ல முடியாது, எப்ப சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்க. இப்போ கல்யாணம் பண்ணா சரிப்பட்டு வராது அப்படின்னும் போது, இல்ல ஒரு பக்கம் வந்துட்டு அம்மாவுடைய அந்த இது மற்ற விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கவனிச்சுக்கிட்டாலும் கல்யாணமும் பண்ணுவோம், கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு டெடி பேரை கிஃப்டா வாங்கி வந்திருப்பாங்க. அதை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. இந்த மாதிரி உன்னுடைய
உன்னுடைய ஃபேமிலியை நான் தப்பா நினைச்சிட்டேன், அதுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டைம்ல தங்கச்சிக்காரி உள்ளுக்குள்ள வரா. தங்கச்சியை பார்த்தவொன்னே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீட்டுல கல்யாண வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு, நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்ன மன்னிச்சுக்கோ, நான் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல, நான் உங்க எல்லாரையும் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது அடியே நீ என்ன பைத்தியமா, நாங்க எதுக்கு உன்னை கொலை பண்ண போறோம், நீ ஏன் முதல்ல அப்படி நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுதான் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டே இந்த வீட்டுக்குள்ளேயே தான் ஒரு ஸ்பாட்ல கல்யாணம் பண்ண போறாங்க போல, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த தங்கச்சிக்காரி தான் எல்லா வேலையும் தான் தனையில போட்டுக்கிட்டு தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணுமா, எல்லாமே அது பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இது இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்றா. இதை பார்க்கும்போது ஹீரோயின்கே ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே, நான் வேணா மெனு ரெடி பண்றேன், யார் யாருக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது சரி ஓகே நீ பாத்துக்கோ, இந்த வெட்டிங்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுவாங்க பாத்தீங்களா, அதுக்கான என்ன பேச போற அது எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ எப்படி வருவ, உன்னை கூட்டிட்டு வர ஆள் இருக்காங்களா, நீ உங்க அப்பா கிட்ட பேச மாட்ட, அம்மா கிடையாது சொந்த பந்தம் யாருமே வரவே இல்லை, எப்படி வர போற, உன்னை யாரு கூட வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வேணா தனியா வரேன், நீ வேணா என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணாம நீ போன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. நம்ம ஹீரோயின் நேரா வந்து மாமியாரை பாக்குறாங்க. மாமியார் பழைய போட்டோஸ்லாம் கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்தவொடனே பாரு உன்னுடைய புருஷன் உன் வருங்கால கணவன் சின்ன வயசுல எப்படி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு என்கிட்ட எல்லாருடைய போட்டோவும் இருக்கு, உன் போட்டோ மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளிக் பண்றாங்க. அங்க போலராய்டு கேமரா இருக்கும், அதை வச்சு போட்டோ கிளிக் பண்ணி இந்த போட்டோ என் கூடவே இருக்கட்டும் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, வெட்டிங் டைம்ல உங்களுக்கு என்ன குக் பண்ணிட்டோம், சிக்கனா ஃபிஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சிக்கனா ஃபிஷ்ஷாவா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்னை வந்துட்டு என் குடும்பத்தோட சேர்த்து என்ன அடக்கம் பண்ணும் அப்படின்றதுதான், சிக்கனோ ஃபிஷ்ஷோ எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவேன், இதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேசும்போது இவங்க ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது போல. ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட், ஆல்மோஸ்ட் படிச்சு முடிக்க போறாங்க. அதனால கேக்குறாங்க உங்களுக்கு எல்லாமே ஓகேவா, நீங்க சாக போற இந்த நியூஸை அதுக்கப்புறம் உங்களை எல்லாரும் வந்துட்டு நல்லபடியா பாத்துக்கிறாங்களா, இந்த நியூஸை நல்லபடியா ஹேண்டில் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதாவது இந்த குடும்பம் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்காம கேட்க அதுக்கு மாமியார் ஆன்சர் பண்ணாம உனக்கு எப்படி தெரியுது, நீ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க, உன்னுடைய அம்மா இறந்து போயிருக்காங்க இல்லையா, உனக்கு எப்படி தோணுது, உனக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா இறந்து போகும்போது நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் கூட தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல, இல்ல நீ அப்படி நினைக்காத, உன்னுடைய அம்மா விட்டு போன ஒரு சின்ன தகடு, உங்க அம்மாவுடைய லெகசியவே நீ தான் காப்பாத்துற, உங்க அம்மாவுடைய கடைசி விஷயமே நீ தான், அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணாத, அண்ட் என்ன பத்தியும் கவலைப்படாத, பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோடைய அண்ணனை காமிக்கிறாங்க. இவரு பாத்டப்ல உட்காந்து அப்படியே பாட்டு கேட்டுட்டு முகத்துல ஒரு கச்சீஃப் மாதிரி போட்டு அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அண்ணி உள்ளுக்குள்ள வந்து பாட்டு ஆஃப் பண்ணும்போது டக்குன்னு இவன் கண்ணை முடிக்கிறான். ஒழுங்கா நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாரு, முன்னாடி நான் டாக்டரா இருக்கும்போது என் பேஷண்ட் ஒருத்தவர் இதே போல பாட்டு கேட்டுட்டு பாத்டப்ல படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல உள்ள முங்கி இறந்தே போயிட்டாரு, அதே போல இறந்து போயிட போற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்ப அண்ணங்கார சொல்றான், அந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி நினைக்கிறா, நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்படி இந்த மாதிரி நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், அந்த சாரி மேனை பத்தி யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏமா நாயகமா சொன்ன, நம்ம தங்கச்சி என் தங்கச்சி தான் சொன்னா, உனக்கே தெரியும் இல்லையா அப்படின்னும் போது அது மட்டும் இல்லாம என் தம்பி ஏனே தெரியல எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிளான பெண்களையா பார்த்து லவ் பண்றான், வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வரேன் அப்படின்னும் போது மென்டலி அன்ஸ்டேபிள் அவன் கிடையாது, நீதான் எதையுமே ஒழுங்கா ஹேண்டில் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லும் போது அப்ப இவன் கேக்குறான், நம்ம கல்யாணம் பண்ணும் போது அந்த ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுபடிதான் நம்ம நடந்துகிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது இந்த பொண்டாட்டிக்காரி கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்றா. இவனும் சொல்றான் கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியும், நான் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும், நம்ம ஒன்னும் அப்ப உறுதிமொழி கொடுத்த மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கிட்ட மாதிரி உண்மையாவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு பேசிக்கிட்டே அவனை தண்ணிக்குள்ள முக்கி ஒரு மாதிரி ஃபன் பண்றாளா இல்ல என்ன பண்றானே புரியல. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் வராங்க. இதை பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காம உள்ளுக்குள்ள வர ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக ட்ரை பண்ணும்போது இல்ல வெயிட் பண்ணு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு, இந்த வீட்டுல அன்ஸ்டேபிளான ஆளு அண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி வீக்கான ஆளு உன்னுடைய தம்பி கிடையாது, தம்பி கூட்டிட்டு வர பெண்களும் கிடையாது, நீதான் சின்ன வயசுல சாரி மேனை பார்த்து பயந்து போன, இப்போ உன்னுடைய அம்மாக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிட்ட, உனக்கு எல்லார பார்த்தும் பொறாம வேற, என்ன பார்த்து உன் தம்பியை பார்த்து இப்போ வந்திருக்க புது பொண்ணை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லார பார்த்துமே பொறாமையா இருக்கு, நீ சின்ன
பையன் மாதிரி பிஹேவ் பண்ணாத, கொஞ்சமாச்சு மெச்சூரிட்டியா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட என்ன விஷயம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி கல்யாணத்துக்கு மெனு நான் தான் ரெடி பண்றேன், உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் அது கேட்கலாம் தான் வந்தேன் அப்படின்னும் போது, எது வேணா ரெடி பண்ணு, நாங்க வந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றா. அப்போ உங்க ஹீரோடைய அண்ணன் வராரு. அவரு வந்துட்டு நீ வந்துட்டு அந்த உறுதிமொழியை ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னும் இல்ல அப்படின்னும் போது, உறுதிமொழி தான் ரொம்ப முக்கியம். உறுதிமொழி எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலி உண்மையா இருக்கணும். இப்போ கூட பாரு, எனக்கு இவளை பார்த்தாலே ஆளை வச்சு கொலை பண்ணும் போல கடுப்பா வருது, இது பொய்யா இருக்கும்னு தோணலாம், ஆனா அதான் உண்மைன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு கிளம்ப, யாரா இந்த ஆளு சும்மா ஃபன்னுக்கு சொல்றானா இல்ல உண்மையா சொல்றானா அப்படின்னு புரியாம நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது அண்ணாவுடைய பையன் ஒரு நாயோட நின்னு ஒரு டோரை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நாயை பார்க்கவே ஏதோ ஒரு ஓனாய் மாதிரி லைட்டா கரடி மாதிரிலாம் இருக்கு மக்களே, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அப்போ இந்த பையன் என்னடா தம்பி இங்க நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இல்ல இந்த டோருக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது, அதான் திறக்க ட்ரை பண்ணா திறக்கவே முடியல, உள் பக்கமா லாக் ஆயிருக்கு போல அப்படின்னும் போது, அப்போ ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு சவுண்ட்லாம் கேட்கல. சில நேரங்கள்ல சவுண்ட் கேட்கும், சவுண்ட் கேட்காத மாதிரியும் இருக்கும். அது பிரம்மையா இருக்கலாம், பிரம்மையா இல்லாம உண்மையா கூட இருக்கலாம். சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டோரையும் திறந்து பார்க்க கூடாது. ஒருவேளை நமக்கு பிடிக்காத விஷயங்கள், நமக்கு ஆபத்தான விஷயங்கள் கூட உள்ளுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்காத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வீடியோ கேமரா கேட்டான் இல்லையா, மாமியார் கிட்ட கேட்டு வீடியோ கேமரா வாங்கி வந்திருப்பாங்க, அதை இந்த பையன் கிட்ட கொடுத்து வச்சுக்கோ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு, மாமனார் எப்ப பார்த்தாலும் அந்த ஸ்கல்ச்சர் பண்றேன் பழைய நாயோடைய தோலெல்லாம் வச்சு அந்த புது பொம்மை மாதிரி உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதே வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. நேரா போறாங்க. அவருக்கு என்ன சமைக்கலான்னு கேட்கலான்னு போனா அவரும் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவை நீங்க இந்த மாதிரி விடவே கூடாது, நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு கத்த, நான் என்னடா பண்ண முடியும், அவ தான் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம், இந்த வழியெல்லாம் அனுபவிக்காம நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், நான் இறக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை இந்த மாதிரி பேசவே கூடாது, இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணவே கூடாது, ஒழுங்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, இந்த மாதிரி நீங்க எல்லாருமே அம்மாவுடைய இறப்புனால அந்த இறப்பை இவங்க இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப மன வருத்தத்துல இருக்கீங்க. நம்ம ஹீரோயின் பிஹேவியர் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். உங்க பிஹேவியர்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது, நீங்க எல்லாருமே அம்மா கிட்ட ஏதோ சொல்ல ஆசைப்படுறீங்க, அப்படி இல்லைனா கூட சொல்ற மாதிரி கண்டிப்பா ஏதாவது விஷயங்கள் இருக்கும், அதை வந்துட்டு அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது, ஆனா யாருமே ஷேர் பண்ண எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இல்லாமலாம் இருக்காது, எல்லாருக்குமே சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும், அதை வந்துட்டு நீங்க தனியா இருக்கும் போது எழுதி வச்சுக்கோங்க, பொறுமையா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியை கூப்பிட்டு தனியா போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா அந்த குட்டி பையன் பொம்மைக்கு ஹீரோயினுடைய வெட்டிங் ட்ரெஸ் போட்டு விட்டான் பாத்தீங்களா, அந்த பொம்மையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கூடவே அந்த குட்டி பையனும் போயிட்டு எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். போகும்போது ஹீரோயின், உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் பொண்டாட்டியா வரப்போறேன் அப்படின்ற விஷயத்த கூட ரொம்ப பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோவுடைய முன்னாள் காதலி தான் இவங்க போல. இப்ப அந்த பொம்மையை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மாக்கு முன்னாடி போயிட்டு பேச முடியல அப்படின்னா இந்த பொம்மைக்கு முன்னாடி போயிட்டு பேசுங்க, இந்த பொம்மையை தான் அம்மான்னு நினைச்சிட்டு இந்த பொம்மைக்கு முன்னாடி போயிட்டு பேசுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்னும் போது எல்லாருமே போயிட்டு சொல்றாங்க ஒன் பை ஒன்னா, உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை கண்டிப்பா மிஸ் பண்ண விரும்பல, உங்க கூட ரொம்ப நாளைக்கு வாழ ஆசைப்படுறோம், நீங்க இல்ல அப்படின்னா இந்த குடும்பமே கிடையாது, இந்த ஃபேமிலியே கிடையாது, அப்படி இப்படி நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஹீரோயினும் போயிட்டு, நான் இப்பதான் இந்த வீட்டுக்கே மருமகளா வந்திருக்கேன், உங்க கூட ரொம்ப வருஷம் ரொம்ப நாளைக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் உங்க கூடவே வாழ போறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களையும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியா இதை கொளுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி விடுறாங்க. அதாவது என்னன்னா சொல்லிட்டு இந்த பொம்மை எரிச்சதுக்கு அப்புறமா இவங்க மனசுல இருக்க பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுவாங்களாம். அதனால மொத்தமா அந்த பொம்மையை கொளுத்தி விட்டாங்க. இதே டைம்ல அந்த குட்டி பையன் என்ன பண்றான் அப்படின்னா கேமரா வச்சுட்டு வீடு முழுக்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போகும்போது ஏதோ சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த ரூம் இப்போ ஓபன்ல இருக்கு. அந்த ரூம்குள்ள இப்போ இந்த குட்டி பையன் போயிட்டு பாக்குறான், எல்லாமே ரெக்கார்ட் பண்றான். ரெக்கார்ட் பண்ற அந்த வியூல தான் நமக்கே காமிக்கிறாங்க. இந்த ஹீரோவுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த இறந்து போன அனிமல்லாம் வச்சு எக்கச்சக்கமான ஸ்கல்ச்சர் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. நிறைய மிருகம் பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணி வச்சிருக்காரு. அது எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க வந்துட்டு யாரோ மனுஷன் நிக்கிற மாதிரியே இந்த பையனுக்கு தோணுது. அதை திருப்பி ரெக்கார்ட் பண்றான். அது மனுஷனா இல்ல யாரையாவது அந்த தாத்தா கொலை பண்ணி அவங்களுடைய ஸ்கின்னை வச்சு இந்த மாதிரி மனுஷன் மாதிரி பண்ணி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை பார்த்தோன்னே பையன் ஷாக் ஆயிட்டு கேமரா வைக்கிற போட்டான். இதே டைம்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு தூக்கமே வரல, லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம தான் கேக் வாங்கிட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை போயிட்டு பார்த்தா யாரும் தொடக்கூட இல்ல. அந்த கேக்கை இவங்களே எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சரை காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஸ்ட்ரேஞ்சரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஆளு இவர் தான் போல. இவர் பொறுமையா வந்து ஒரு கர்ச்சீஃபை ஹீரோயினுடைய முகத்துல மூடி அப்படியே கடத்த பாக்குறாரு, தூக்க பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் எவ்வளவு தப்பிக்க ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாம
மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே அந்த குட்டி பையன் சவுண்ட் கேட்டு கண்ண முடிக்கிறான். கண்ண முடிச்சு போயிட்டு பார்க்கும்போது யாரோ ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க, கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. நேரா கிளம்பி ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு பார்த்தா அங்க ஹீரோ மட்டும் தான் இருக்காரு. இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம அப்பாவை எழுப்பி இந்த மாதிரி அந்த ஆன்ட்டியை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது, டேய் கனவா போய் தூங்குடா அப்படின்னும் போது, அப்பா சத்தியமா பார்த்தேன் தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, நான் சும்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தாத்தாவுடைய ரூம்ல இந்த ஒரு ஆளை பார்த்தேன், இந்த ஆள் தான் ஆன்ட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் போட்டு காமிக்க நம்ம ஹீரோவுடைய அண்ணா அந்த வீடியோவை பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறாரு. ஆக்சுவலா ஒரே செகண்ட் தான் அந்த ஆளை பார்த்தோன்னே இந்த குட்டி பையன் பயந்து கேமராவே கீழே போட்டு ஓடி இருப்பான். அதுக்கப்புறம் தான் கேமராவை கொண்டு வந்து காமிக்கிறான். லைட்டா தான் அந்த ஆளுடைய போட்டோ, அந்த ஆளுடைய அந்த வீடியோவே ரெக்கார்டா இருக்கு மக்களே. ஆனா அதை பார்த்து அண்ணங்காரன் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு, ஒரு மாதிரி ஆகுறாரு, கண்ணுலாம் கலங்குது. இப்போ நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 1997 நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா. நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க. வயிற்றுக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிளேஸ்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்ல வண்டியை நிப்பாட்டி உள்ளுக்குள்ள பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்பாவும் பின்னாடியே போறாரு. அப்பாக்கு என்ன பழக்கம் அப்படின்னா எங்க போனாலும் என்ன விஷயம் பண்ணாலும் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த காலத்து விளாகர் அப்படின்னே சொல்லலாம். அம்மாவை வந்துட்டு எங்க போனாலும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காரு. பேசுற எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறமா போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல வரும்போது ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்ல வண்டியை நிப்பாட்டினாங்க பாத்தீங்களா, சேம் அதே ரெஸ்ட் ஸ்டாப்ல தான் 1997 நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா வண்டியை நிப்பாட்டி பாத்ரூம்லாம் போறாங்க. குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுடைய அம்மா ரேச்சல்னு சொல்றாங்க. அப்பா வேற பேர் சொல்றாரு. இல்ல ரேச்சல் தான் வைக்கணும், கனவுல என் குழந்தையுடைய பேரு ரேச்சல் தான் கூப்பிட்டேன், கனவுல வந்த பேரையே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பாத்ரூம்லாம் போய் முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போற வழியில அந்த சீரியல் கில்லருடைய கஸ்டர்ட் ஷாப்பை பாக்குறாங்க. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும், நம்ம வந்துட்டு கூலிங்கா இருக்கும் போது இந்த பயங்கர கோல்டா இருக்கு, பயங்கரமா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க. வண்டியை நிப்பாட்டினா உள்ளுக்குள்ள இருந்து அந்த கொலகாரர் தான் பார்க்க நல்லா ஓமகுச்சி மாதிரி இருக்காரு. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐஸ்கிரீம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஐஸ்கிரீம் கிடையாது, கஸ்டர்டு. பாக்குறவங்க ஐஸ்கிரீம்னு நினைச்சுக்கிறாங்க. என்கிட்ட ஐஸ்கிரீம்லாம் இல்லமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிறதுலயே பெஸ்டான கஸ்டர்டை கொண்டு வாங்க அப்படின்னும் போது அவரும் சில விஷயம்லாம் பேசிட்டு நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. அப்போ அம்மா என்ன யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நீ தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன, கோல்டான டைம்ல யாரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கவே மாட்டாங்க, நமக்காக தான் ஸ்பெஷலா செய்யலான்னு உள்ளுக்குள்ள போயிருக்காரு. இந்த டைம்ல அவரை ரெடி பண்ண சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னா அது எப்படி, நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போலாம், சாப்பிடல அப்படின்னா கூட பரவாயில்ல தூக்கி போடலாம் அப்படின்னும் போது, இல்ல அவரு நம்மள கொலை பண்ண பாக்குறாரு அப்படின்னும் போது, அவரு நம்மள கொலை பண்ண பாக்குறாரு, நம்ம காருக்குள்ள இருக்கோம், நம்மள எப்படி கொலை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவரு கொடுக்குற கஸ்டர்ட்ல விஷம் கலந்து கொடுப்பாரு, நம்ம இறந்து போயிடுவோம், கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கும் போது இவருக்கு வந்துட்டு இவங்க சொல்றது உண்மையா பொய்யானே புரியல. சரி ஓகே அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து கிளம்பி நேரா இவங்க ஸ்டே பண்ண வேண்டிய அந்த காட்டேஜுக்கு போயிட்டாங்க மக்களே. இவங்க போனதுக்கு அப்புறம் கூட ஒரு மாதிரி பேடா ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது, நீ உட்காரு, உனக்கு என்ன ஆச்சு, டிராவல் பண்ணி வந்தது ஒரு மாதிரி உடம்புக்கு முடியாம இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணவா, இல்ல ஏதாவது பிரச்சனையானு கேட்கும் போது எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி தேஜாவும் மாதிரி ஃபீல் ஆகுது, இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்த மாதிரியும் என் குழந்தையோட வந்த மாதிரியும் ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு, ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே தோணிட்டே இருக்கு அப்படின்னும் போது, இல்லம்மா நான் சொல்றதை கேளு, உங்க அம்மா என்ன சொன்னாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ, செத்தே போயிடுவ அப்படின்னு சொன்னாங்க. இதையும் தாண்டி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற இல்லையா, அம்மா சொன்ன அந்த விஷயம் தான் உனக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு போல, நீ அதெல்லாம் பெருசா கண்டுக்காத, உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு உன்ன பிடிக்கும், இதை தாண்டி வேற என்ன வேணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ அமைதியா இரு, நம்ம சந்தோஷமா வாழுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. வரத்துக்கு முன்னாடியே எல்லாமே சொல்லி வச்சிட்டாங்க போல. அங்க போயிட்டு இந்த கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் நடக்குது. அங்க ஒரு ஃபாதர் மாதிரி ஒரு ஆளை காமிக்கிறாங்க, ஒரு வயசான தாத்தா. இதே வயசான தாத்தாவை நம்ம ஹீரோயின் இங்க வரும்போது ஒரு கடையில பாத்திருப்பாங்க பார்ல, அவருடைய கையில கூட அந்த இது சாவியை வச்சு குத்திட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதே சேம் தாத்தா மக்களே, வயசாகாம அப்படியே இருக்காரு. இப்ப வந்துட்டு கல்யாணம்லாம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சு இவங்க கிளம்பி அதே காட்டேஜுக்கு போறாங்க. காட்டேஜுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ண சந்தோஷத்துல பாட்டெல்லாம் போட்டு ஜாலியா டான்ஸ் பண்ணும்போது, அப்போ திடீர்னு இந்த அம்மாவுடைய மூக்குல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. என்ன ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு மூக்கு, வாய், காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல ரத்தம் ஒடியுது. இவர் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. இல்ல அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான், இது எல்லாமே உண்மைன்னு சொல்லுங்க, இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாது, என்ன காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க. அப்பா எவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்றாரு, ஆனா காப்பாற்ற முடியாம அவங்க இறந்து போன கண்டிஷன்ல, ஐ மீன் இறந்து போக போற கண்டிஷன்ல குழந்தைய வச்சு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கத்தியை வச்சு அறுத்து ஆபரேஷன் மாதிரி பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றாரு மக்களே. இப்ப இந்த எல்லா வீடியோவையும்
போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த வீடியோ போட்டு காமிக்கிறதே நம்ம ஹீரோனுடைய அப்பா தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்ச உடனே அப்பாவை பார்த்து செமையா கோவப்படுறாங்க. என் வாழ்க்கையில வராதீங்க, என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 11 வருஷமா அப்பா கிட்ட ஹீரோயின் பேசாம வந்திருப்பாங்க. இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? ஆக்சுவலா போய் சொல்லிருக்கீங்க, அம்மா வந்துட்டு ஆபரேஷன் டைம்ல என்ன பெத்தெடுக்கும் போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பார்த்தா நீங்களே வயிற்று கழிச்சு என்ன வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அம்மாவை காப்பாற்ற ட்ரை பண்ணாம கொலை பண்ணிட்டீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருமா கொஞ்சம் அமைதியாரு, ரொம்ப எமோஷனல் ஆகாத, நான் வாழ்க்கையில குறுக்கால வராம தான் இருந்தேன். ஆனா எப்போ உன்னுடைய வெட்டிங் இன்விடேஷன் பார்த்தனோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிருச்சு. அதான் உனக்கு வார்ன் பண்ணேன், அந்த லெட்டர் கூட அமுச்சு வச்சேன் அப்படின்னும் போது, எனது வார்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் இன்விடேஷனுக்கு பின்னாடி யாரோ எழுதி அமிச்சாங்க பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, இவரு தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களுக்கு யார் இன்விடேஷன் அமுச்சு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதே டைம்ல அந்த அண்ணன்காரன் ஒரு பெரிய வேட்டை துப்பாக்கியோடைய இந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டா. மக்களே உள்ளுக்குள்ள வந்துட்டு இந்த அப்பாவை ஷூட் பண்ண பார்க்கும்போது ஹீரோயின் தான் தடுக்கிறாங்க. டே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு, அவரை ஏன் ஷூட் பண்ண பாக்குற, அவர் என்னுடைய அப்பா தான் கூட்டு வந்திருக்காரு, வெயிட் பண்ணு அப்படின்னும் போது, இல்ல இவன் தான் அந்த சாரி மேன், இவனை கொலை பண்ண போறேன், உன்னை கடத்திட்டு வந்ததுக்கு இல்லனா கூட என்ன அன்னைக்கு பயம்படுத்தினதுக்கு என் வாழ்க்கையில இவனால எக்கச்சக்கமான விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன், அதுக்காகவே கொலை பண்ண போறேன் அப்படின்னும் போது அப்பாக்கு இவன் யாரு அப்படின்னு புரியல. டே நான் என்னடா சாரி மேன், நான் உன்னை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்பதான் மக்களே இவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் சின்ன பையனா இருக்கும் போது அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு காட்டுக்குள்ள ஓடுறான். நான் கிளம்புறேன், தனியா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் மாட்டிட்டு கிளம்ப பின்னாடியே அம்மா வராங்க. ஆனாலும் காட்டுக்குள்ள போனா என்ன பண்ண போறான், கண்டிப்பா இருட்டானா திரும்பி வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்றாங்க. இந்த பையன் காட்டுக்குள்ள ஓடும் போது அங்க ஒரு கேபினை பாக்குறான். இது என்ன கேபின் அப்படின்னா, நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா ஸ்டே பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களே, சேம் அதே கேபின் தான். அந்த கேபின்குள்ள போயிட்டு நல்லா இருக்கு, குளிருக்கு இதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார. அப்போ கல்யாணம் பண்ணிக்க போன அப்பா அம்மா திரும்ப வராங்க. அவங்கள பார்த்து பயந்துட்டு யாராவது நம்மள பிடிக்க போறாங்க, அடிக்க போறாங்க, திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்க. அப்போ அம்மா அப்பா வராங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அம்மாக்கு உடம்புக்கு முடியாம பயங்கரமா ப்ளீட் ஆகுது. இருக்கிற எல்லா காது மூக்கு வாயின்னு சொல்லிட்டு ப்ளீட் ஆகி கீழே வந்து இறந்து போற சமயத்துல அப்பா வந்துட்டு அம்மாவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. மாமியார் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைஃபே சொல்றாங்க, இவங்களை காப்பாற்ற முடியாது, நம்ம அட்லீஸ்ட் நம்ம குழந்தைய வச்சு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வயிற்று கிழிச்சு வெளியேற்றிருப்பாரு, அதாவது ஹீரோயினை. அதை தான் இவன் சின்ன பையன் இல்லையா, இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சாரி மேன், அவன் ஒரு கொலகாரன், சைக்கோ, அவன் தான் வயிற்றுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருந்தான், சாரின்னு தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். அதனால்தான் இவனுக்கு இவனே சாரி மேன் பேர் வச்சது மட்டும் இல்லாம சில கட்டுக்கதைகளை, குட்டி பையன் இல்லையா, வாய்க்கு வந்தபடி எல்லாமே சொல்லியிருப்பான், பயந்தும் போயிருப்பான். இப்போ இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம, இல்ல அவங்க வந்துட்டு சாகும் போது கேட்டாங்க, இந்த மாதிரி நீ தான் முடிவு பண்ணிட்டியா, நீ வந்துட்டு அவன் தானே முடிவு பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. அவகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க. நீ சொல்றது எல்லாமே போய் நீ உண்மையிலேயே கொலை பண்ணிட்ட அப்படின்னும் போது அப்பாக்கு இப்பதான் புரியுது, சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா இவன் ஷூட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை புடுங்கிட்டு சண்டை போட, இப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, அந்த வீடியோல நீ அவன் தானே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்து அந்த தாத்தா கேட்டிருப்பாரு. அதே தாத்தா பார்ல ஹீரோயின் கிட்ட அதே வார்த்தையை கேட்டிருப்பாரு. இதுல என்னமோ இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டு செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நேரா கிளம்பி அந்த பாருக்கு போயிட்டு தாத்தாவை மீட் பண்ணி, உங்களை வந்துட்டு எங்க அப்பா அம்மாவுடைய கல்யாண வீடியோல பார்த்தேன், அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வயசாகாம எப்படி பார்த்தனும் அப்படி இருக்கீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஒன்னு சொல்லணும், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் என்னையா உங்ககிட்ட சொல்லணும், நான் உன்னை இப்பதான் பாக்குறேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் பார்த்தேன், உங்ககிட்ட நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அப்போ ஒரு டக்குன்னு அந்த போர்க்கு தூக்கி காலிலேயே அதுவும் தொடையிலேயே டபுக்குன்னு சொருகுறாரு. இந்த பொண்ணு வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்தி அந்த பார்ல ஒர்க் பண்ற பொண்ணையும் கூப்பிட்டு சொல்ல, ஆமா நீ கூட தான் சாவியை தூக்கி அவர் கையில குத்துன, அவர் அப்ப ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமால நம்ம சாரி சொல்லணும், சாரி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்ப இவரு அதே போர்க்க புடுங்கி அதே ரத்தத்தோட அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப எனக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல, என்னாச்சு ஏதாச்சு டீடைலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு கதையை சொல்றாரு. ஒரு 3-4 தலைமுறைகளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுடைய பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு தாத்தாக்கும் கல்யாணம். அந்த கல்யாண டைம்ல தாத்தா திடீர்னு இறந்து போறாரு. பாட்டி வந்துட்டு பயங்கரமா வெக்ஸ் ஆயிட்டாங்க, பயங்கரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டா அந்த கல்யாண மேலைக்கு போறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஃபீல் பண்ணி இவங்க பயங்கரமா வேண்டி அழுகுறாங்க. அந்த சாவு கிட்டயே பேசுறாங்க, எனக்கு இவன் வேணும், எனக்கு என் கணவனை திருப்பி கொடு, என் கட்டிக்க போறவனை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்ப சாவே நேரடியா வந்து பேசிருக்கு, உனக்கு இந்த காதலன் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு திரும்ப உயிரோடு கொடுப்பேன், ஆனா அதுக்கு பதிலா ஒரு சாபமும் சேர்ந்து கிடைக்கும். என்ன சாபம் அப்படின்னா, உன்னுடைய வம்சாவளியை சேர்ந்த எல்லாருமே சோல்மேட்டை மட்டும் தான் கல்யாணம் பண்ணும், அப்படி சோல்மேட்டை கல்யாணம் பண்ணாம பாக்குற வேவனையாச்சும் கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அதாவது இப்ப இவன் சோல்மேட்டா இல்லாம இருக்கிறான் அப்படின்னா நீ கண்டிப்பா இறந்து போயிடுவ. அப்படி சாவுக்கு பயந்துட்டு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா உனக்கு பதிலா நீ எவனை கட்டிக்கலான்னு இருந்தையோ அவனுடைய குடும்பத்துக்கு இந்த சாபம் பரவிடும், அவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, அவங்க சாபத்தால பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு தாத்தாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன விஷயம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் வேணும், நீ சாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை ஏத்துக்கிட்டு கல்யாணமும் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பாட்டியோடைய சோல்மேட் தான். அதனால தாத்தாவும் எதுவுமே ஆகல, பாட்டிக்குமே எதுவுமே ஆகல, அவங்க நல்லாவே வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு 2-3 தலைமுறைக்கு அப்புறமா இப்போ இருக்காரு பாத்தீங்களா, இந்த தாத்தாவை நம்ம ஹீரோனுடைய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பாட்டி லவ் பண்ணிருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தாத்தா கிட்ட எல்லாமே சொல்ல, அட எடுவட்ட எருமை, என்ன இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க, சாவு கிட்ட எல்லாம் டீலிங் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயந்துட்டு அந்த பாட்டியை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அந்த பாட்டி அதுக்கப்புறமா வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு அந்த சாபத்தால 1 by 1 இறந்து போயிருப்பாங்க. சில பேர் வந்துட்டு சோல்மேட்டை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த தாத்தா வாண்டடா நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதனால இவருக்கு அந்த சாபம் பரவி இவர் வந்துட்டு சாகாவரம் பெற்று அந்த சாபத்தால, அது வரமே கிடையாது, சாபத்தால மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இப்போ நான் என்னையா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ கல்யாணம் பண்ணிக்க போறவன் சோல்மேட்டான்னு பாரு, 1க்கு 100 வாட்டி இவன் தானே முடிவு பண்ணிட்டியான்னு நல்லா யோசிச்சு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு. ஒருவேளை நீ வந்துட்டு கரெக்டான ஆளை உன்னுடைய சோல்மேட்டை கல்யாணம் பண்ணல அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சவனே இறந்து போயிடுவ. இல்ல கல்யாணமே வேணான்னு இப்ப நிப்பாட்டினேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த சாபம் பரவிடும். கல்யாணம் வந்துட்டு ஈவினிங் சன்செட்டுக்கு முன்னாடி நடக்கணுமா, இந்த மாதிரி எல்லாமே கரெக்டா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண டாக்குமெண்ட்டை கையில கொடுக்குறாரு. நம்ம ஹீரோனுடைய எல்லா விஷயமும் கரெக்டா ஃபீல் ஆயிருக்கு. மாப்பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல இந்த ஸ்பாட்டுக்கு யாரோ வராங்க. யாரோ அப்படின்னா அண்ணாவும் அப்பாவும் வராங்க. அவங்க உள்ளுக்குள்ள வந்தவனே அப்பா அந்த பிரீஸ்ட பார்த்துட்டு, டேய் நீ தானே எனக்கு வந்துட்டு என்னுடைய கல்யாணத்துக்கு சாட்சி முடிஞ்சது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கோவப்படும் போது, அப்பா எப்பவும் போல இப்பயும் கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க, அந்த வீடியோல பார்த்ததுக்கும் இப்பைக்கும் இவருக்கு வயசே ஆகல, அப்படியே இருக்காரு, இவருக்கு என்னமோ தெரியும், இவர்கிட்ட பேசி என்ன விஷயம்னு கரெக்டா கண்டுபிடிங்க. அம்மாவுடைய சாவுல அந்த கல்யாணத்துல இப்ப என்னுடைய கல்யாணத்துல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மர்மங்கள் இருக்கு, அதெல்லாம் என்ன விஷயம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க இவர்கிட்ட பேசி முடிவு பண்ணுங்க, நான் கிளம்புறேன், நான் அப்பயும் சொல்றேன் இப்பயும் சொல்றேன், என் வாழ்க்கையில குறுக்கால வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்காரனோட அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி காருக்குள்ள ஏறி உட்கார்ந்தோடனே அவன் கேக்குறான், இந்த மாதிரி நீ முடிவு பண்ணிட்டியா, இல்லனா இவரு சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மைன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் தலையாட்டுறாங்க. இதோட 4வது எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே வீட்டுக்கு வந்தவனே அண்ணன் கேக்குறான், நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னும் போது, ஆமா நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன், அவன் தான் என் சோல்மேட் அப்படின்னு. ஏமா இது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்ல, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னும் போது, நான் நல்லா யோசிச்சிட்டேன், கண்டிப்பா உன்னுடைய தம்பி தான் என் சோல்மேட் அப்படின்னு. சரி நீ தான் எல்லாருடைய மைண்டையும் அனலைஸ் பண்ணுவியே, உன்னுடைய மைண்டை அனலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு உறுதியா இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு 92% அப்படின்னு சொல்றாங்க. 92% நான் வந்துட்டு உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க. இப்ப அண்ணன்கார ரூம்குள்ள போனா மனைவி இன்னமும் தூங்காம இருக்காங்க. ஒரு மாதிரி அரை உறக்கத்துல, டேய் எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அதுக்கு ஆன்சர் பண்ணாம, உனக்கு சாபத்து மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்தா, ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு, இருந்தாலும் இந்த பொண்ணு வந்த சத்தத்தை கேட்டு கண்ணை முடிச்சு எங்கம்மா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் அதுக்கு ஆன்சர் பண்ணாம, நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணமே அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டு அப்படியே ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கும் போது இவன் அதை அப்படியே விட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில இந்த வெட்டிங்கான ரிஹர்சல் நடக்குது. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களாம். கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்லயே வச்சு சும்மா ஒரு பார்ட்டி மாதிரி, சும்மா ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணி பார்ப்பாங்களாம். அதுக்கு பயங்கரமா கிளம்பி பார்ட்டிக்கு போறாங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. அப்பா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நானும் என்னுடைய மனைவியும் எப்படி மீட் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு டாக்டர் வழக்கமா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டுலாம் போக மாட்டாராம். டைம் முடிஞ்சிச்சு, ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா கிளம்பிடுவாராம். அன்னைக்கு அவருக்கு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணி இருக்கு. போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பும் போது அந்த டைம்ல தான் அந்த மாமியார் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்திருக்காங்க. அதாவது அப்பாவுடைய பொண்டாட்டி கை வெட்டப்பட்ட நிலைமையில ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ரிங் ஃபிங்கர் மட்டும் துண்டா கையோட கொண்டு வந்திருக்காங்க. இதை ஒட்டுங்க எனக்கு ரொம்ப பயங்கரமா வலிக்குது அப்படின்னும் போது இவர் ஒன்னும் அந்த டைம்ல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்லாம் கிடையாது. ஆனாலுமே இந்த பொண்ணை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி சின்ன ஆபரேஷன் மாதிரி பண்ணி அந்த விரலெல்லாம் ஒட்ட வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பேசி பழகி லவ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அப்போ அம்மா வந்துட்டு இந்த விரலை காமிக்கிறாங்க, காமிச்சிட்டு கலாய்க்கிறாங்க. ஆனா இவரு ஒழுங்காவே ஒட்ட வைக்கல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க.
இப்படியே பார்ட்டி பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோடைய தங்கச்சிக்காரி வந்துட்டு ஹீரோயினை அவளுடைய ஃப்ரெண்டையோ சொந்தக்காரியோ பார்க்கலாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நீயும் எங்க அண்ணனும் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இவ இருக்கிற ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு ஃபிளைட்ல போகணுமா. அது ஃபிளைட்ல போறது ஃபர்ஸ்ட் டைம். இவங்களுக்கு ஃபிளைட்ல போறது அப்படின்னா ஒரு மாதிரி பயமா இருக்கு, ஆன்சைட்டியா இருக்கு. ஃபிளைட்ல ஏறி போனோம் அப்படின்னா ஃபிளைட் வெடிச்சிடும், கிராஷ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அமைதியா என்ன விஷயம் பண்றது அப்படின்னே புரியாம நின்னுகிட்டு இருக்கும் போது கடைசி பேசஞ்சர் இவங்க தான். நீங்க வாங்க ரேச்சல், வாங்க ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா இவங்கள தான் கூப்பிடுறாங்க நல்லா தெரியுது. ஆனாலுமே போலாமா வேணாமா போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிக்கும் போது அந்த டைம்ல தான் உன்னுடைய அண்ணன் வந்தா நான் இந்த மாதிரி தாங்கிட்டு நிக்கிறேன், பயந்துட்டு நிக்கிறேன்னு புரிஞ்சுட்டு என்ன அவனே தான் கை பிடிச்சி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போனா. இல்ல இந்த மாதிரி பயமா இருக்கு, ஃபிளைட் வெடிச்சிடும் அப்படின்னு போது ஏமா அந்த மாதிரிலாம் ஒன்னும் ஆகாது, ஒரு கை பாத்துடலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போயிருக்கான். அண்ட் ஃபிளைட்டை விட்டு இறங்கும் போது கூட நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, என் உயிரையே நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லல, அவன் சொல்லிட்டு போயிருக்கான். என்னடா இது அவன் நமக்கு சொல்லிட்டு போனானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அப்ப புரியல. அதுக்கப்புறமா பேசி மீட் பண்ணி லவ்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல அந்த டைம்ல ஹீரோடைய அண்ணன் வராரு. எந்த டைம்ல மீட் பண்ணீங்க, கரெக்டா டைம் சொல்லு, கரெக்டா டேட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டேட்டு டைம்லாம் தெரியல, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்டின்ல வச்சு மீட் பண்ண, மார்ச்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது மார்ச்சா, நீ கரெக்டா யோசி அப்படின்னும் போது அதே டைம்ல அண்ணி வந்துட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தனியா கூட்டு வந்துட்டு நீ எங்க என்ன சொல்றது அப்படின்னே புரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி ஓகே நீ என்ன முடிவு பண்ணிருக்க, அவனை தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதாவது அண்ணன் கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு போல. ஆமா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவரு தான் என் சோல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா முழுமையா நம்புறேன். அன்னைக்கு நான் நிறைய பேரை மீட் பண்ண, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வரவே கிடையாது. அவன் வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் தான் என்னுடைய சோல்மெட், நான் கண்டிப்பா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாபத்தை நம்புறியா இல்லையான்னு கேட்கும் போது நம்புறேன், ஆனா முழுமையா நம்பல அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வயசான ஆண்டி கூப்பிட்டு இந்த மாதிரி சண்டை வந்தா நீங்க எப்படி சமாதானமா போகணும் அப்படின்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சண்டை வந்துருச்சு அப்படின்னா எதுவுமே பேசவே கூடாதான், அமைதியா கண்ண பார்த்துட்டு நின்னீங்க அப்படின்னா எல்லாமே மறந்து போயிடும், சண்டையே வராது அப்படின்னு சொல்லும் போது இப்போ அதுக்கு பிராக்டிஸும் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆமா என்ன ஃபர்ஸ்ட் மீட் பண்ணியே, அப்ப நீ எந்த ஊருக்கு எதுக்கு ஃபிளைட் ஏறின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் என் ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட் பிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஏமா பேசக்கூடாதுமா கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி அமைதியா இருக்க சொல்லும் போது இப்போ பாட்டு போடுறாங்க, டான்ஸ் ஆட வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் கேட்டாங்க இல்லையா, அந்த டைம்ல ஹீரோடைய முகமே மாறி இருக்கும், அதை ஹீரோயினும் நோட் பண்ணிருப்பாங்க. பாட்டு போட்டோன்னே அதை மறந்துட்டு டான்ஸ் ஆட வந்துட்டாங்க. இதே டைம்ல ஹீரோடைய அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு ஒரு முன்னாள் காதலி, அது பல முன்னாள் காதலிகள் இருந்திருப்பாங்க, அதுல ஒரு பொண்ணுடைய பேரை போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோயினுக்கு முன், அந்த ஹீரோயினுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு இல்லையா, அந்த பொண்ணுடைய பேரு நிக்கி. அந்த பொண்ணுடைய பேர்லாம் போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ மனைவி வராங்க. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, இந்த டைம்ல எதுக்கு அந்த பொண்ணுடைய பேரை போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அந்த டைம்ல என்னுடைய தம்பி யதார்த்தமா வந்து மீட் பண்ணிருக்கான், யதார்த்தமா வந்தானா இல்ல ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்லாம் தெரியல, ஆனா இந்த பொண்ணு இவன் தான் சோல்மெட், மீட் பண்ணதுனால சோல்மெட் நினைச்சுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அந்த மாதிரிலாம் உனக்கு கிடையவே கிடையாது, இந்த மாதிரி தான் அவங்க அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் கண்ணுக்கு முன்னாடி இறந்து போனாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், இவ எப்படி மீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிக்கணும், இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னும் போது இங்க பாரு இது உனக்கு தேவையில்லாத வேலை, அவ தான் முடிவு பண்ணிட்டா இல்லையா, அவ வாழ்க்கையை அவ பாத்துக்க போறா, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அவங்க அம்மா சாவத்துக்கு முன்னாடி என்ன பார்த்து சொன்னாங்க, அவகிட்ட கேளு நீ வந்துட்டு உண்மையா நம்புறியா, உண்மையான கேளு, முடிவு பண்ணிட்டியான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து சொன்னாங்க. அவ உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை போடுங்க, இங்க பாரு அப்படின்னா நீ அமைதியா இரு, இந்த ஃபங்க்ஷனை கழிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஆனா அண்ணங்காரன் சும்மா இருக்காம எல்லாமே தேடி கண்டுபிடிச்சிட்டு நேரா போறான். நேரா போனா நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவங்க எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கதையை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அண்ணங்காரன் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நீ தான் கடைசி பேசஞ்சர் அப்படின்னா உன்னுடைய பேரை மட்டும் சொல்லி கூப்பிட்டாங்க, இவன் பேரையுமா சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்றாங்க. ஆமால இவன் பேரை எதுக்கு சொல்லி கூப்பிடவே இல்ல, எனக்கு அதான் டவுட்டா இருக்கு என்னாச்சு உன் பேரை ஏன் சொல்லி கூப்பிடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனே தம்பிக்காரனுக்கு முகம்லாம் மாறுது, வாங்கி கிளம்பலாம் போயிட்டாங்க மியூசிக் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்ல வெயிட் பண்ணு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீடைலா சொல்லிட்டு போலாம் பேசிட்டு போலாம் அப்படின்னு. அப்போ அண்ணங்காரனே சொல்றாரு, ஆக்சுவலா அன்னைக்கு நீ சொன்ன இல்லையா அது மார்ச்ல மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மார்ச் கிடையாது, பிப்ரவரி 15ஆம் தேதி என்னுடைய வெட்டிங் டேக்கு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ண, அந்த பார்ட்டிக்கு தான் இவனை இன்வைட் பண்ணுங்க
அப்படின்னும் போது இவன் கேர்ள் ஃபிரெண்டை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். ஆனா 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே. அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அந்த பழைய பொண்ணு கூட சேர்ந்துட்டு நல்லா கூத்தடிச்சு கும்மாலம் போட்டு அந்த போட்டோலாம் இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிருக்கான். ஆனா 15ஆம் தேதி அந்த பொண்ணு விட்டு போயிட்டா போல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய இதுல எந்த ஒரு போஸ்ட்டுமே கிடையாது, எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது. அப்பதான் இவன் எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரது, தனியா போனா கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ உன்னை மீட் பண்ணி உன் கூட சேர்ந்துட்டு இங்க வர மாதிரி பிளான் போட்டான் போல, உன்னை யூஸ் பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்ல ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. ஆடா பாவி, உன்னை முழுமையா நம்பனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்போ அண்ணன் கூட தம்பிக்காரன் சண்டைக்கு போறான். நம்ம ஹீரோயின் நீங்க எப்படியாச்சும் கெட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வர அந்த டைம்ல ஒயின்லாம் மேல கொட்டிட்டு அதை கிளீன் பண்ணலாம் ரூமுக்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்றாங்க. ஹீரோ பின்னாடியே வந்து பேச்சு கொடுக்குறாரு, என்ன மன்னிச்சுக்கோ, நான் அந்த மாதிரி நினைக்கவே கிடையாது, இது எல்லாமே ஃப்ளோல கோஇன்சிடென்ட்டா நடந்த விஷயம் தான், மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது நான் அந்த டைம்ல ஃபீலிங்ல இருந்தேன். நீ என்னை காப்பாத்த வந்த கடவுள் மாதிரி நினைச்சேன், ஆனா நீ வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிருக்க, ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிருக்க அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கும் போது அப்போ ஹீரோயின் கெஸ் பண்றாங்க, டேய் எங்க அப்பாக்கு நீ தான் இன்விடேஷன் அனுப்பிச்சு வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு சொல்றான். அந்த ஆளுக்கு என்ன அனுப்பிச்சு விட்ட, நானே அந்த ஆள் கிட்ட பேசி 11 வருஷம் ஆகுது, நீ ஏன்டா அனுப்பிச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இங்க வந்துட்டு என் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, உன்னுடைய குடும்பத்துல யாருமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதை தாண்டி நீ என் ஃபேமிலி எல்லாம் பார்க்கும்போது உனக்கு சப்போர்ட்டுக்கு உன் ஃபேமிலி யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ண போற அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன், தப்பா நினைக்காத அப்படின்னும் போது தப்பா நினைக்க என்ன இருக்கு, நீ ஏன் என்ன கேட்காம அனுப்பிச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதுக்கும் சண்டை போடும் போது அப்ப இவன் கடுப்பாயிட்டான், என்னடி ஓவர் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது, நான் வந்துட்டு இன்விடேஷன் அனுப்பிச்சு விட்டேன், அவரு வராரு வரல அது வந்துட்டு நமக்கு தேவையில்லாத விஷயம் விட்டுரு, அன்னைக்கும் அதே போலதான் நல்லா இருக்க ஃபிளைட் எப்படி திடீர்னு வெடிக்கும், நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுக்கு மனசே உடைஞ்சு போச்சு, செமையா ஃபீல் பண்றாங்க. அந்த டைம்ல இவங்க பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிட்டு ஃபிளைட்ல ஏறலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உடைஞ்சு போகும்போது இவன் காப்பாத்த வந்தான், கடவுள் மாதிரி காப்பாத்த வந்தான்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஃபீலிங்கையே மதிக்காம பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இதே டைம்ல தங்கச்சிக்காரி வந்துட்டு நைட் டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இந்த பொண்ணு டி ஷர்ட்டோட போறா. அங்க போயிட்டு என்ன யோசிச்சான்னு தெரியல, அப்படியே பேச ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி அண்ணாவும் தம்பியும் சண்டை போட்டுட்டாங்க, அதுக்கு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இன்னும் 2 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது, ஆனா அந்த கல்யாணத்துல நான் கண்டிப்பா சாக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆமா, நான் வந்துட்டு என் சோல்மேட்டை கல்யாணம் பண்ணும், அது என் குடும்பத்துடைய சாபம், இவன் என்னுடைய சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் கண்டிப்பா என் சோல்மேட்டா இருக்க வாய்ப்பே கிடையாது, ஆனா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணி இறந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒருவேளை நான் இவனை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டேன் அப்படின்னா இவனுடைய மொத்த குடும்பமும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்கார்றாங்க பாருங்க. அப்போ அண்ணாவும் அண்ணியும் சமயம் அப்படியே கண் கலங்கி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சாபம் மத்த எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும் இல்லையா. இப்போ நம்ம ஹீரோடைய காதுல அன்னைக்கு ஃபிளைட் கிராஷ் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட இல்லையா, அது ஃபிளைட் கிராஷ் கிடையாது, இதான் ஃபிளைட் கிராஷ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. காலைல எந்திரிச்சவனே நேரா போயிட்டு அண்ணிய கூப்பிட்டுட்டு எங்க போறீங்க எது போறீங்க அப்படின்லாம் கேட்காம அமைதியா என் கூட வாங்க, நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்புறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஊருடைய கிளர்க் ஆபீஸ், அதாவது கவர்மெண்ட் ஆபீஸ், நம்மளுடைய டாக்குமெண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு பின்ன வச்சு நேக்கா அந்த கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு என்னுடைய குடும்பத்தை பத்தின எல்லா டாக்குமெண்ட்டையும் கண்டுபிடிக்கணும், இந்த சாபம் உண்மை அப்படின்னா கண்டிப்பா இதுவரைக்கும் நான் வரைக்கும் இந்த சாபம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது, என்னுடைய கொள்ளு தாத்தாவுடைய அந்த தாத்தா பாட்டி தான் வந்திருக்கு அப்படின்னும் போது அவங்களோட இந்த சாபம் வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. எல்லாருக்கும் எப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இருக்கும் போது ஏன் வரைக்கும் எப்படி இந்த சாபம் வந்துச்சு, இப்படி என்னுடைய குடும்பத்துல ஏன் வரைக்கும் இந்த சாபம் வந்திருக்கு அப்படின்னா இதுல ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நான் என் குடும்பத்தை பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனா அடி பாவி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இப்போ முடியாத காரியம், எவ்வளவு டாக்குமெண்ட்டை புரட்டி பார்க்கணும் அப்படின்னும் போது சும்மா வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து ஒன் பை ஒன்னா பாக்குறாங்க. இதுல வந்துட்டு முதல்ல ஹீரோயினுடைய அந்த அம்மா அப்பாவுடைய வெட்டிங் டாக்குமெண்ட், டெத் சர்டிபிகேட் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே சர்நேம் தான் இருக்கும், அதாவது தாத்தாவுடைய தாத்தாக்கு என்ன பேர் வச்சாங்களோ அதுதான் இந்த இப்ப பிறந்திருக்க பேர வரைக்கும் அதை சர்நேமா வச்சுப்பாங்க. இப்ப அந்த சர்நேமை வச்சு தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை பத்தி ஹீரோயின் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. எக்கச்சக்கமான டாக்குமெண்ட், நிறைய பேர் பிறந்திருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட். இதுல ஜீரணிக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஹீரோயினுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அதுவும் கல்யாணம் முடிஞ்சவனே இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயின்
ஹீரோயின் மனசே விட்டாங்க, அவ்வளவுதான் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நானும் இறந்து போக வாய்ப்பு இருக்கு, எல்லாமே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது, இல்ல நீ மனசை அந்த மாதிரி விட்டுறாத, நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா ஏதாவது லூப் ஹோல் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு எதுக்கும் மறுபடியும் ஒரு வாட்டி தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூண்டு போறாங்க. அண்ணி தான் பயங்கரமா உத்வேகப்படுத்தி கூண்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய அப்பா, ஹீரோவுடைய அண்ணா, இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. அப்பா வந்துட்டு சும்மா வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் தம்பியும் வேற சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு நிறைய வேட்டையாடலாம், நிறைய சமயம் தொல்லை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு வர்றது. கூட்டிட்டு போயிட்டு பொரியெல்லாம் செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய மாட்டின மாதிரி சவுண்டு கேட்டு இவங்களும் போயிட்டு பார்க்கும்போது நிறைய வந்துட்டு தன்னுடைய காலை கடிச்சிட்டு, கால் தானே பொரியல மாட்டிருக்கும், காலையே கடிச்சு துப்பிட்டு அந்த நரி மட்டும் 3 காலோட தப்பிச்சு ஓடி போயிருக்கு. இதை பார்த்துட்டு அண்ணங்காரனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, தன்னுடைய காலையே நரி கடிச்சிட்டு ஓடி போயிருக்கு அப்படின்னா அது பயங்கர ஆக்ரோஷமா இருக்கு, நான் இதுக்கப்புறம் வரல வாங்க கிளம்பலாம் அப்படின்னும் போது, பயப்படாத வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு ஆளுக்கு தனியா பிரிஞ்சு இந்த நரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது இதுக்கு நடுவுல அண்ணன் நம்பி லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி அண்ணியை டைவர்ஸ் பண்ண போறேன், எனக்கும் அவளுக்கும் செட் ஆகல, ஆல்மோஸ்ட் பிரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஜஸ்ட் பேப்பர்ல மட்டும் தான் சைன் போடல, அதுவும் கூடிய சீக்கிரமா போட்டு பிரிய போறோம் அப்படின்னும் போது, ஏண்டா உனக்கும் அன்னைக்கும் எல்லாமே நல்லா தானே போகுது அப்படின்னும் போது, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நல்லாவே போல, நாங்க பிரிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதே டைம்ல அப்பா சொல்றாரு, டேய் ஏற்கனவே உங்க அம்மா சாக கிடக்குறா, இந்த டைம்ல இந்த மாதிரி எதுவும் பண்ணி வைக்காத, நீ வந்துட்டு உங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாத அப்படின்னும் போது, கரெக்ட், எப்பயுமே நீங்க சுயநலமாவே முடிவு பண்ணுங்க, என்ன பத்தியோ மத்தவங்களை பத்தியோ நீங்களும் அம்மாவும் எதுவுமே யோசிக்கவே வேணாம், உங்களை பத்தி மட்டும் யோசிச்சா போதும், அதுவே பண்ணிக்கோங்க, நான் அம்மாட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அண்ணங்காரன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்கா பயங்கர கருப்பா இருக்கு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அண்ணி டாக்குமெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கடந்த 200 வருஷமா நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க இதே ஊருக்கு வந்து இங்க இருக்க சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுலயும் இன்னொரு ஆடான விஷயம் என்ன அப்படின்னா, சாட்சி கையெழுத்து போடுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு ஒரே ஆள் தான் போட்டிருக்காரு, அது அந்த வயசான தாத்தா. இத பாரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, 200 வருஷமா எப்படி ஒரே சர்ச்சில் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அதுவும் ஒரே ஆள் எப்படி சைன் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாபு வந்துட்டு எங்களை இது வரைக்கும் துரத்தி கூட்டிட்டு வந்து இங்க வந்து சாகடிக்குது போல, அந்த சாபம் இது வரைக்கும் எங்களை துரத்துது போல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆளை பார்த்தேன், சாட்சி கையெழுத்து போட்டாரு இல்லையா, அந்த ஆளை நான் நேரடியாவே பார்த்தேன் அப்படின்னும் போது, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி நம்பவே மாட்டாங்க, நம்பர்தான் வேணாமா அப்படின்னு கூட தெரியல. ஆனா ஹீரோயின் தான் சொல்றாங்க, நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன், இது எல்லாமே உண்மைதான், இப்போ எனக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல அப்படின்னும் போது, அப்போ அண்ணி இன்னொரு விஷயமும் கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயினுடைய ஒரு ஆன்டி ஒருத்தவங்க கல்யாணம் முடிஞ்சு 30-40 வருஷம் நல்லாவே வாழ்ந்துட்டு வயசாகி தான் இறந்தே போயிருக்காங்க. ஆனா இது எப்படி சாத்தியம், நீ சொன்ன லூப் போல வந்துட்டு அண்ணி ஃபாலோ பண்ணிருக்காங்க போல, ஏதோ சம்திங் இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா அவங்க சோல்மேட்ட கல்யாணம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சரி ஓகே நம்ம அண்ணிகிட்டயே பேசி பார்க்கலாம் அப்படின்னும் போது, அடியே அண்ணி தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றேன், எப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி கேட்டா, இல்ல அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி பைத்திய மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. கிளம்பி நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோவுடைய தங்கச்சிக்காரி பேச்சுலர் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணியும் நம்ம ஹீரோயினும் வருவாங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சிக்காரி ஹீரோயினை, நீ எங்க தான் போற, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நாங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் நீங்க கண்டிப்பா கலந்துக்கிட்டே ஆகணும், நீ சாவரியோ வாழப்போறியோ அது எனக்கு முக்கியமே கிடையாது, இந்த கல்யாணத்தை நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா இந்த கல்யாணத்தை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்லாம் மாத்தி விட்டு உள்ளுக்குள்ள கூண்டு போயிட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணையும் உட்கார வச்சு பேச்சுலர் பார்ட்டி ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு, நம்ம வேணா ஓஜா போர்ட்ல பேய வர வச்சு விளையாடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னா ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயினியை கூப்பிட்டு இந்த தங்கச்சிக்காரி நிப்பாட்ட, நம்ம ஹீரோயின் நான் பேய கூப்பிட போறேன், என்னுடைய ஆன்டியை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டியோடைய அந்த டெத் சர்டிபிகேட்டையே கையோட கொண்டு வந்திருக்காங்க. அதை மேல வச்சுட்டு ஆன்டியை வந்துட்டு அந்த பேய கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கும் போது, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்துகிட்டு இருக்கு, இந்த வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இருந்து வர மாதிரிலாம் காட்டுறாங்க. ஆரம்பத்துல இங்க இருக்கிற யாருமே ஒண்ணுமே நடக்கவே இல்லை, சும்மா வழக்கம் போல எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள ஏதோ அமானுஷமா நடக்குது. நம்ம ஹீரோனுடைய முடிய பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரி காமிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஹீரோயின் கேட்பாங்க, நீங்க வந்துட்டு டேவிட எப்படி கண்டுபிடிச்சீங்க, டேவிட் தான் உங்க சோல்மேட்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ அங்க என்னமோ நடக்குது, திடீர்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிட்டு வரும். அந்த டைம்ல தங்கச்சிக்காரியுடைய மூக்க வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உடைச்சு விட்டு போயிருக்கு. அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அண்ட் இது மட்டும் இல்லாம பேச்சுலர் பார்ட்டிக்கு அங்க அந்த லெட்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லெட்டர் எல்லாமே சேர்ந்து இப்போ லிவிங் டெட் அந்த மாதிரி மாறி இருக்கு. இதை ஹீரோயின் அண்ணியை கூப்பிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல காட்டுக்குள்ள இது வரைக்கும் நம்ம ஹீரோ அந்த நரி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தா, அங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு, தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பா இங்க என்ன தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு
நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல யாருடைய வாழ்க்கையும் பெர்ஃபெக்ட்டா இருக்காது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நானும் உன்னுடைய அம்மாவும் உலகத்திலேயே இல்லாத கப்பல் மாதிரி பயங்கர அந்யோன்யமா பயங்கர பாசமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்குள்ளேயும் சண்டை வரும், எங்களுக்குள்ளேயும் கோவம் வரும், எங்களுக்குள்ளேயும் நாங்க மத்தவங்கள மாதிரி சண்டை போட்டுட்டு கோச்சிப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு வேற ஏதோ சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்லாம் காட்டல. இப்போ நம்ம ஹீரோ நேராக கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவர் அம்மா கிட்ட செமையா சண்டை போடுறாரு. நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க, எதுவுமே சொல்லாம உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க அப்படின்னும் போது, என்ன உண்மைடா, நான் என்னடா உங்ககிட்ட மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க அப்பாவை சீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்பா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருடா, எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இடையில 1000 சீக்ரெட் இருக்கும், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. அம்மா வந்துட்டு ஒரே டைம்ல தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி 2 பேரை லவ் பண்ணிருப்பாங்க. இந்த 2 பேர்ல யாரு பெட்டர்னு பார்க்கும்போது அப்பா தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இதுல எனக்கு எதுவுமே தப்பா படவே கிடையாது. எது பெட்டர்னு சூஸ் பண்ண நான் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், 2-3 பேரை லவ் பண்ணி பார்த்தேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல நீங்க வந்துட்டு ஒரு சீட்டர், அப்பாவை ஏமாத்திட்டீங்க, நீங்க ஒரு ஏமாத்துக்காரி அப்படின்னும் போது அம்மாக்கு ஒரு மாதிரி ஆகுது. மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. அம்மாவை எழுப்ப ட்ரை பண்ணா ஏஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏதோ அப்படியே ஜட மாதிரி இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மறுபடியும் உட்காந்துட்டு அந்த பேயை கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அண்ணி வராங்க. ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன கொண்டு வந்து சேர்க்குதோ அதை நீ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ. இந்த உலகத்துல எதையுமே நம்மளால கண்டிப்பா மாத்தவே முடியாது. இந்த உலகம் நமக்கு என்ன கொடுக்க ட்ரை பண்ணுதோ அது கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும். நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, என்ன விஷயம் இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க கிஸ் பண்றாங்க, ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தங்கச்சிக்காரி வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய முடியை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போறா. நம்ம ஹீரோயின் செமையா கட்டுறாங்க. அண்ணியும் கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த உலகத்துல சிலது வாழும், சிலது சாகும், சிலது எழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ புரியாத பாஷையெல்லாம் பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயினை ஏதோ பண்ண பாக்குறா. அப்போ அண்ணி தான் ஓடி வந்துட்டு, என்னடி பண்ற, பைத்தியமா நீ, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போதுதான் இந்த பொண்ணு சுய நினைவுக்கே வரா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கேட்டுக்கிறா. அவளுக்கு மூக்குல வாயில வேற ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இன்னமும் நம்ம ஹீரோடைய அம்மா கண்ணை முடிக்கவே இல்ல. அப்படியே படுத்த படுக்கையா இருக்காங்க. என்ன பண்ணாலும் கண்ணையே முடிக்க மாட்டாங்க. எல்லாரும் உட்கார்ந்துட்டு அம்மா கண்ணை முடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது தங்கச்சிக்காரி ஓடி வந்து நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம், இந்த பொண்ணு ஒரு துஷ்ட சக்தி, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே கேவலமா நடக்குது, நல்லாவே நடக்க மாட்டேங்குது, இவ கண்டிப்பா இந்த வீட்டுடைய மருமகளா ஆகக்கூடாது, நான் கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன் அப்படின்னும் போது அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது, அவங்க தான் முடிவு பண்ணும், அதை சொல்ல நீ யாரு, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினே சொல்றாங்க, இங்க பாரு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், முக்கியமா எனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், இவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான அந்த லூப் ஹோலையும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாரும் வந்துட்டு பதட்டப்பட வேணாம், இன்னைக்கு கல்யாணம், அதாவது இன்னைக்கு ஈவினிங் தான் கல்யாணம், அதுக்குள்ள நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த மாதிரி மாத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோடைய அப்பா சொல்றாரு, அவன் மயக்கமா இருந்தாலும் கத்துறது எல்லாமே நல்லாவே கேட்கும், நீங்க எல்லாரும் முதல்ல வெளியே போங்க அப்படின்னும் போது இவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் அந்த அண்ணங்காரங்கிட்ட போயிட்டு ஒரு உதவி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வந்துட்டு ஹீரோ கூடியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியை கூப்பிட்டு ஒரு ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போயிட்டு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க இருக்க ஒரு மந்திர புக்கை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு சூனியக்கார புக் மாதிரி இருக்கு. அதுல சாட்சி ஒண்ணு, சாக போற ஒண்ணு, உயிரோட இருக்கிற ஒண்ணு, அதுக்கப்புறமா உயிருக்கு வரப்போற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நேத்து தங்கச்சிக்காரி பேசினா பாத்தீங்களா, அவ ஏதேதோ பேசிருப்பா, அதுல இதையும் சேர்த்து பேசிருப்பா, அது எல்லாமே சேர்ந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த புக்ல போட்டிருக்கு. அதாவது நம்ம ஹீரோயின் யார கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவருடைய ஸ்பெர்ம், அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்துக்கு சாட்சி சொல்ல வர போறவங்களுடைய ஒருத்தவங்களுடைய பிளட், நம்ம ஹீரோனுடைய போனு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தமா கலந்து அதை குடிச்சோம் அப்படின்னா யாருடைய ஸ்பெர்மை இவங்க கலந்து குடிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு இவங்களுக்கு சோல்மேட்டா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அடியே பைத்தியமா நீ, இதை கேட்கும் போதே கொமட்டிட்டு வாந்தியா வருது, இங்க பாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீ ஏத்துக்கோ, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னா, இல்ல நான் ரொம்ப கெட்டவ, ஆனா நான் கட்டிக்க போற பையன், அந்த பையன் வந்துட்டு ரொம்ப நல்லவன், கண்டிப்பா இந்த மாதிரிலாம் கிடையாது, வேற ஒரு பையனையோ பொண்ணையோ கிஸ் பண்ணிருக்கலாம் மாட்டான், நான் பாருங்க உங்களெல்லாம் கிஸ் பண்ணிட்டேன், அவனை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், தயவு செஞ்சு இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது அதே டைம்ல தங்கச்சிக்காரி வந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன் அப்படின்னு சொல்றா. அடியே பைத்தியம் முச்ச பண்ணாட, சாயங்காலம் 4 மணிக்கு கல்யாணம், காலைல 10 மணிக்கு வந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன் அப்படின்னா எப்படி சாத்தியம், உன்னால முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும், நான் தான் ஏற்பாடு பண்ணேன், நான் நினைச்சா கண்டிப்பா கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னும் போது உன்னால முடிஞ்சா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அமைதியா போயிட்டாங்க. இதே டைம்ல அண்ணியுடைய பையன்
பையன் வரான். வந்தவன் இந்த மாதிரி வெட்டிங் ரிங்க காணும் அப்படின்னு சொல்றான். இவங்க கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தாங்க போல, விளையாடுறேன் அப்படின்ற பேர்ல எடுத்து வச்சிருந்திருப்பான். இப்போ கல்யாண மோதத்தையே காணும் அப்படின்றான். அட பாவி, கல்யாண மோதத்தை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடலான்னு போனா அங்க அந்த விட்னஸ், அந்த வயசான தாத்தா 200 வருஷமா உயிரோடு இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்திருக்காரு. ஏ என் கல்யாண மோதத்தை காணும், நீ தான் ஆட்டைய போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருமா, வழக்கமா நான் எந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போறேனோ அங்க இருக்கிற மணப்பெண்ணும் அப்படி இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இறந்து போயிடுவாங்க. அங்கிருந்து ஞாபகார்த்தமா ஏதாவது கொண்டு போவேன். அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண ரிங்கெல்லாம் ஆட்டைய போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கையில ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டுருக்காரு. அது நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுடைய தான். அதுக்கப்புறமா ஒரு டை கட்டிருக்காரு இல்லையா, இந்த டை உங்க அப்பாவுடைய இது அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்க கேட்க பயங்கரமா வெறியாகுது. அவர் கையில வைனோ இது வச்சிருக்காரு. அதை நீயும் கூடி நம்ம என்ஜாய் பண்ணலாம், குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா உங்ககிட்ட இருந்தும் நான் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு. நான் கண்டிப்பா சாக மாட்டேன், என்கிட்ட இருந்து உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்ற மாதிரி கிளாஸை உடைச்சு விடுறாங்க. அதை ஒரு கையில குத்தி ரத்தமா கீழே ஒழுக ஒரு கிளாஸ் பீஸ், அந்த ரத்தம் நல்லா பட்ட கிளாஸ் பீஸ் ஒன்னத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க. அதாவது அந்த ஜூஸ் மாதிரி கலக்கி குடிக்க போறாங்க பாத்தீங்களா, அதுக்காக யூஸ் பண்ணிக்க எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. நேரா மாமியார் ரூமுக்கு போயிட்டு அவங்க வந்துட்டு படுத்த படுக்கையா சாக கிடக்குறாங்க. அவங்க முடியும் கட் பண்ணிட்டு அடுத்து நேரா போயிட்டு அண்ணியை மீட் பண்றாங்க. அதுக்குள்ள அண்ணன் கிட்ட பேசி வச்சிருக்காங்க. அண்ணா ஹீரோயினை பார்த்தோன்னே கேக்குறாரு, ஏமா கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணுமா, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னும் போது, பண்ணியே ஆகணும், நீங்க வந்துட்டு என்னுடைய போனை கட் பண்ணிடுங்க. எந்த போன் கட் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேணா பல்ல போடுங்கலாமான்னு கேட்டா, அண்ணி பல்ல போடுங்கன்னா வாய் வீங்கி போயிடும், கல்யாண டைம்ல பார்க்க நல்லா இருக்காது அப்படின்னு. அப்போ சுண்டு வரல கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல படுக்க சொல்லிட்டு லெஃப்டா ரைட்டான்னு கேட்கும் போது, எனக்கே எதுவும் தெரியல, நீங்களா பார்த்து கட் பண்ணி விடுங்க அப்படின்னும் போது இவனா ஒரு விரலை கட் பண்றான். இப்போ அனஸ்தீசியாலாம் கொடுத்தா இன்னைக்கு கல்யாணத்துக்கு வர முடியாது, மயக்கத்திலே இருப்ப, லைட்டா ஒரு பெயின் கில்லர் ஊசி மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கட் பண்ணி விட்டா பயங்கரமா வலிக்குது. ஊனு கத்துறாங்க. இந்த சவுண்டு அந்த வீடு முழுக்க கேக்குது. வந்திருக்க கெஸ்ட் எல்லாரும் பேனு பார்த்துட்டு இருக்காங்க, என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணி இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், இனியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னி கையில கொடுக்க, இதை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்போ அண்ணாவே சொல்றாரு, மேபி இந்த பொண்ணுக்கு மனசு மாறிச்சு அப்படின்னா திரும்ப வச்சு தச்சு விட்டலாம், அதனால நீ வந்துட்டு ஐஸ் கட்டில போட்டு வை அப்படின்னும் போது ஐஸ் கட்டியும் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்குள்ள போட்டு வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சி அந்த விரலெல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோவுடைய ஸ்பெர்ம் வேணும், அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல பார்த்தாங்க பாத்தீங்களா, போட்டோல ஒரு சேர் மட்டும் காலியா இருக்கும். அது வந்துட்டு நம்ம ஹீரோவை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்க சேரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சேர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய படத்தையே அப்படியே வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. கீழே வந்துட்டு ஒரு காயின் இருக்கு. யாரு காயினை கீழே போட்டு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனா ஹீரோ தான் போட்டு வச்சிருக்காரு. அது என்னுடைய லக்கி காயின் சொல்றாரு. செமையா ஃபீல் பண்றாரு. நான் நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். நம்ம ஹீரோயினா சமாதானமா பேசிட்டாங்க. நீ பண்றதெல்லாம் தப்பு கிடையாது, நம்ம மன்னிச்சுட்டு இப்போ வந்துட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாமே புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கூட தப்பு பண்ணிட்டேன், நேத்து உணர்ச்சி பெருக்கல உங்க அண்ணியை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது, தெரியும் அப்படின்னு சொல்ல, என்னது தெரியுமா, உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னா, அண்ணன் சொன்னாரு அப்படின்னு. அண்ணாக்கு எப்படா தெரியும் அப்படின்னா, அண்ணாவும் அண்ணியும் எதுவுமே மறைச்சிக்கவே மாட்டாங்களாம், பயங்கர ஓப்பனா எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்களாம், அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே ரொமான்டிக்கா பேசி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா இவங்களுக்கு ஸ்பெர்மும் கிடைக்குது. இதே டைம்ல அம்மா கண்ணமுடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிளம்பி போயிட்டான். நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. குடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல. அந்த பக்கம் கல்யாணத்துக்கு எல்லாமே அப்படியே ரெடியா இருக்கு. ஹீரோயின் போனா போதும் கல்யாணமே முடிஞ்சிடும். அந்த டைம்ல இந்த மாதிரி ரிங்க காணும் அப்படின்னும் போது ரிங்க வந்துட்டு அண்ணன் அண்ணியே கழட்டி கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இந்த ரிங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம அதுக்கப்புறமா புது ரிங் வாங்கிட்டு நம்ம இந்த ரிங்க வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது, அப்ப அந்த தங்கச்சிக்காரி பார்த்துட்டு நான் தான் ரிங்க எடுத்து ஒழிக்க வச்சேன், சும்மா ஃபன்னா வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விசக்கிரிமி தூக்கி கொடுக்கும் போது இவங்க அவங்க ரிங்க போட்டுட்டு இந்த பொண்ணு கொடுத்த ரிங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. இதோட 7வது எபிசோட் முடியுது. இப்போ 8வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயின் வந்தவனே அந்த அப்பா தான் பேசி முதல்ல எல்லாமே ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ வந்துட்டு அந்த பிரீஸ்ட் கேக்குறாரு, உங்களுக்கு எல்லாமே ஓகேவா, சம்மதமா, இவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஆசை இருக்கா, ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன், முழு மனசோட சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்க போட்டு விடுறாங்க. இப்போ உனக்கு ஓகேவா, இந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காரு. டே என்னடா ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்க்க ஹீரோயினே கேக்குறாங்க, டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் அமைதியா முழிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணங்காரனும் சொல்றான், டே எல்லாமே ரெடி ஆயிருச்சு, ஓகேன்னு சொல்லி ரிங்க போடு, ஏன்டா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு புரியல, நான் வந்துட்டு இவருடைய சோல்மேட்டான்னு தெரியல, எங்களுக்குள்ள நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு, நாங்க வந்துட்டு ஒன்னா வாழ்வோமா ஒழுங்கா வாழ்வோமா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு தெரியல, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னும் போது அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க இவன் என்ன மேடை ஏறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த அப்பா நோட் பண்றாரு. முக்கியமா அங்க வந்து அந்த விட்னஸ் இருக்காரு பாத்தீங்களா, 200 வயசு தாத்தா, அவரும் பாத்துட்டு இருக்காரு, டைம் பாத்துட்டு இருக்காரு. 6 மணிக்குள்ள கல்யாணம் முடிஞ்சாதான் இந்த கல்யாணம் செல்லும். 6 மணிக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா ஹீரோயின் இறந்து போயிடுவாங்க. அப்படி கல்யாணம் நடக்கல அப்படின்னா ஹீரோவுடைய குடும்பம் மொத்தமும் இந்த சாபத்தால பாதிக்கப்படும். இப்போ ஹீரோவுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போயிட்டு கொஞ்சம் தனியா பேசிட்டு வாங்க, தனியா பேசி முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனா நம்ம ஹீரோயின் தான் வேகமா உள்ள போறாங்க. ஹீரோ அதுக்கப்புறமா போறாரு. டேய் என்னதான்டா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் சரியா போகுமான்னு தோணல. ஆக்சுவலா என்னுடைய அம்மா அப்பாவுடைய கல்யாணம் தான் ஒரு பெர்ஃபெக்டான கல்யாணம். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க, ஒரு காதல் ஜோடி, ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அப்பா அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அவங்க மேரேஜே பெர்ஃபெக்டா இல்ல. எனக்கும் என்னுடைய கல்யாணத்தை பத்தி கவலை வந்துருச்சு அப்படின்னும் போது இங்க பாரு, உங்க அப்பாவுக்கு நிறைய அன்பு வேணும், அதே டைம்ல உங்க அம்மா கொஞ்சம் சுயநலமா யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு அன்பை தாண்டி எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும், சண்டை போடுவாங்க, சேர்ந்துப்பாங்க, நிறைய சீக்ரெட் இருக்கும், துரோகம் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறமா சேர்ந்து வாழ்வாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம விட்டு கொடுத்து தானே போகணும் அப்படின்னா இங்க பாரு, கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி விட்டு கொடுத்து வாழ்றதை விட கல்யாணம் பண்ணாமலே தனித்தனியா வாழலாம், இப்பயே சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படின்னா நீ வந்துட்டு அந்த சாபத்தை பத்தி உண்மையா நம்பவே இல்லையா, நான் சொல்றது எதுவுமே நம்பவே இல்லையான்னு கேட்கும்போது, சாபமும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது, சாபத்தை பத்திலாம் நான் நம்பிக்கையே படவே இல்லை, இந்த கல்யாணம் பண்ணி அந்த வாழ்ற வாழ்க்கையா தான் பயங்கர சாபமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏதேதோ சொல்லி இவனை வந்துட்டு சரி கட்ட ட்ரை பண்றாங்க. இவன் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த கல்யாணம் வேணான்னு முடிவா இருக்கான். பயங்கரமா மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியே அந்த கெஸ்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோடைய அம்மா தான் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு நீங்க சாப்பிடுங்க, அவங்க பேசி சமாதானமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி எல்லாரையும் இங்க காம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப கூட வந்துட்டு ஒன்னும் இது ஆகல, இந்த சாபத்தை நீ நம்பிதான் ஆகணும், ஒன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் சாவேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் சாக மாட்டேன், உங்க குடும்பத்துக்கு தான் அந்த சாபம் பரவும், சொன்னா கேள்ற அப்படின்னும் போது அப்பயும் நம்பவே மாட்டான். இப்போ அண்ணா வராரு, வாங்க என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், இந்த சாபத்தை பத்தி எல்லாம் யோசிச்சு பாரு, டைம் ஆக போது, வாடா வாடான்னு கூப்பிட்டா இவன் வரவே மாட்டான். இந்த டைம்ல அம்மா வராங்க. அம்மா வந்துட்டு நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு சொன்னா கேளு, எல்லாருமே வந்திருக்காங்க, கல்யாணத்தை நிப்பாட்ட கூடாது, ஆல்மோஸ்ட் கல்யாணமே முடிகிற டைம்ல பாதி கல்யாணமே முடிஞ்சு போச்சு, இந்த டைம்ல நிப்பாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காக பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்லாம் கெஞ்சும் போது சரி ஓகே அம்மாக்காக ஓகே சொல்றான். ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் அந்த அளவுக்கு பண்றான், கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்றான். என்ன பிடிக்காம அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், பிடிக்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத நான் விரும்பவே கிடையாது, நான் வரும்போது கூட கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஓகேவா, நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கியான்னு கேட்கும்போது ஓகேன்னு சொன்னான். ஆனா மன மேடிக்கை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைச்சே பார்க்கல. அவன் வந்துட்டு அவனா பிடிச்சி கல்யாணம் பண்ணும், அப்பதான் என்னுடைய சோல்மெட்டா மாற முடியும், இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்லாம் கல்யாணம் பண்ணா அது சரியே கிடையாது, என்னால என் உயிரை பணைய வைக்க முடியாது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அந்த ஜூஸ் மாதிரி கலந்தாங்க பாத்தீங்களா, அதை குடிக்காம வச்சுட்டு வந்திருக்காங்க. அன்னிக்காரி பார்த்துட்டு ஏன்டி அதை குடிக்காம வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா நான் இவனை முழுமையா நம்பினேன், இவன் மேல 92% இருந்த நம்பிக்கை எனக்கு 98% மாறிச்சு, நான் முழுமையா இவனை நம்பினேன், அதனால தான் குடிக்காம வந்தேன். ஆனா இப்ப எனக்கு இவன் மேல நம்பிக்கையே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னா எல்லாரும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, இவனும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல அம்மாவுடைய மூக்குல இருந்து ரத்தம் ஊத்துது. என்னன்னா டைம் ஆயிடுச்சு மக்களே, சன்செட் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாலும் வேலைக்கே ஆகாது. நம்ம ஹீரோயினுக்கு சாபம் பரவச்சா இல்லையான்னு தெரியல, பாதி கல்யாணம் முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஆனா கல்யாணம் முழுசாகல இல்லையா, அதனால ஹீரோவுடைய குடும்பத்துக்கு அந்த சாபம் பரவி அம்மாவுடைய மூக்குல மட்டும் இல்லாம அங்க வந்திருக்க கெஸ்ட் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ரத்த ரத்தமா எல்லாரும் உழுந்து இறந்து போறாங்க. ஏன்னா இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஃபேமிலிஸ் தான். இப்போ இந்த கூட்டத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோவுடைய அண்ணாவுடைய பையன் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பான். அவன் இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு பயந்து போயிட்டு அங்க இருக்கிற ஒரு இதுக்கு கீழே ஒளிஞ்சுகிட்டு இருக்கும் போது அண்ணன்காரன் தான் போயிட்டு பார்த்துட்டு இந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஓரமா ஒளிய வைக்கிறான். இந்த மாதிரி இங்கே இரு, நானும் இல்ல அம்மாவும் வந்தா மட்டும்தான் கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் அம்மாவை கூண்டு போயிட்டு படுக்க வச்சா அவங்களுக்கு என்ன விஷயம் ஆகுது அப்படின்னே புரியல, மூக்கு வாயின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பக்கத்துல இருந்தும் ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே அந்த அம்மாவை காமிக்கிறாங்க. அம்மா சாகர கண்டிஷன்ல இருக்கும் போது தங்கச்சிக்காரியுடைய மூக்குல இருந்து ரத்தம் ஊத்துது. என்ன இவன் மூக்குல இருந்து ரத்தம் ஊத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவளும் ஏதோ டூர் போன இடத்துல வேற எவனையும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, அது ஒரு ஆக்சிடென்ட் கல்யாணம், அது எப்படி இங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்
இருக்கும்போது எல்லாமே கனெக்ஷன் கண்டிப்பா ஆகும்னு அண்ணங்காரன் சொல்றான். அண்ணங்காரனுக்கு மட்டும் தான் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்ற விஷயமே தெரியும் போல. இவ கல்யாணத்தை சும்மா பண்ணிட்டு டைவர்ஸும் பண்ணிட்டு வந்திருக்கா. அவ்வளவுதான், அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இறந்தே போயிட்டாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் பார்த்த ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, ஹீரோயினை எப்படியோ சமாதானப்படுத்தி மேல கூட்டு போயிட்டு ரிங் எல்லாம் போட்டு விட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னும் போது, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாலும் வேலைக்கே ஆகாது, டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ரிங் போட்டு விட்டவனே நம்ம ஹீரோயினுக்கு ரத்த ரத்தமா ஊத்துது, மூக்கு வாயின்னு சொல்லிட்டு எல்லாமே ரத்த ரத்தமா ஊத்துது. ஹீரோயின் வெளியே போயிட்டு விழுந்து இறந்தே போயிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க கதை முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் வீட்டுக்குள்ள அண்ணன் அண்ணிய காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அதே டைம்ல ஹீரோடைய அப்பாக்கும் ஒண்ணுமே ஆகல, ஹீரோக்கும் இது வரைக்கும் ஒண்ணுமே ஆகல. ஹீரோடைய அம்மா அப்பா சோல்மேட் போல, அதனால அப்பா சாகாம இருக்காரு போல. அதே டைம்ல ஹீரோ இது வரைக்கும் ஏன் சாகாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உள்ளுக்குள்ள அண்ணனிய காமிச்சா அவங்களுக்குமே ஒண்ணுமே ஆகல, என்ன நமக்குமே ரத்தம் ஊத்தல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது, நீ வந்துட்டு அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அண்ணி கேட்கும் போது, ஹீரோடைய அண்ணன் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன் சைன் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் சோல்மேட் மக்களே, அதனால இவங்களுக்குமே ஒண்ணுமே ஆகல. வெளியே அந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. இவருக்கு பசிக்குது போல, உட்கார்ந்து சாப்பிடலான்னு சாப்பிட ஆரம்பிக்கும் போது அங்க என்னமோ வருது, அதாவது இவரை நோக்கி சாவு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இங்க இவர் ஒரு மாதிரி ஆயிட்டு இறந்து போறாரு. வெளியே ஹீரோயின் கண்ண முடிக்கிறாங்க, இறந்து போனவங்க கண்ண முடிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கே புரியல, நம்ம எப்படி கண்ண முடிச்சோம், நம்ம தான் இறந்து போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏதோ தம் அடிக்கலாம்னு தோணுது. உள்ளுக்குள்ள வந்துட்டு லைட்டை தேடினா அங்க ஹீரோ படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்து பயப்படுறாரு. நம்ம ஹீரோயின் அசால்ட்டா லைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வெளியே போறாங்க. வெளியே போனா அந்த குட்டி பையன் ஹீரோயினை பார்த்து பயப்படுறான். தம்பி பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி, இங்க பாரு, அவசரப்பட்டு யாரையும் கல்யாணம் பண்ணிடாத, உன்னுடைய சோல்மெட்டா பாரு, சோல்மெட்டா பார்த்து கல்யாணம் பண்ணு, உன்னுடைய கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் வருவேன், சாட்சி கையெழுத்து போட நான் கண்டிப்பா வருவேன், நான் உனக்கு சொல்றேன், அந்த பொண்ணு வந்துட்டு உன்னுடைய சோல்மெட்டா இல்லையான்னு கண்டிப்பா நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா அங்க அந்த தாத்தா இறந்து கிடக்குறாரு. அவரை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, இந்த தாத்தா இறந்து போயிட்டு இந்த தாத்தாக்கு பதிலா ஹீரோயின் தான் இதுக்கப்புறம் அந்த சாட்சி கையெழுத்து போட போறாங்க. ஹீரோயின் தான் விட்னஸா இருக்க போறாங்க. ஹீரோயினுக்கு அந்த சாகாவரம் கிடைச்சிருச்சு. இவரு இறந்து நம்ம ஹீரோயினுக்கு உயிர் கொடுத்துட்டாரு, இவருடைய சாபம் ஹீரோயினுக்கு தொத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. உள்ள போறாங்க, குளிச்சுட்டு கிளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வெளியே வந்தா இந்த தாத்தாவுடைய ஜஸ்ட் மேரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் நிக்குது. அந்த ட்ரக்ல ஏறி கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போயிட்டே இருக்கும்போது தம்மடிச்சிட்டே போறாங்க. அப்போ வந்துட்டு கையில ரிங் இருக்கு, வெட்டிங் ரிங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதை போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி போட்டு போக இதோட இந்த சீரீஸும் முடியுது மக்களே. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே சும்மா தாறு மாறா இருந்துச்சா? இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் லைக் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.